ஆண்டவர் வல்லமையான கிருபைகளை நமக்கு கொடுக்க போறாரு. புதிய அபிஷேகங்களை நமக்கு தர போறாரு. சரிதானா? புதிய அபிஷேகங்களை தர போறாரு. எத்தனை பேருக்கு புது அபிஷேகம் வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசு ஓட்ட விருப்பப்படுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்துல வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்த விருப்பப்படுறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. சரிதானா? வாலிப பையங்களை கொஞ்சம் பேர் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாலிப பிள்ளைகளையும் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் புது வரங்களை கொடுக்க போறாரு. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25:5. மத்தேயு 25:5. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அன்புள்ள பிதாவே, மகத்துவமான தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, ராஜா, இப்பொழுது வருகை குறித்த செய்தியை நாங்க தியானிக்க போறோம்பா. ராஜா, நாங்க ஒவ்வொருத்தரும் உமது சமூகத்துல உமது வருகைக்கு தயாராக எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்க வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. பேசுகிற உமது அடியனை முற்றிலும் மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்களே முழு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு புதிய வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கணும்ப்பா. இங்கிருந்து இவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அக்கினியாக புறப்பட்டு செல்லணும். அப்படியே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மணவாளன் இயேசு வர தாமதித்த போது மணவாட்டி சபை 100க்கு 100 10 கண்ணீர்ல 5 கண்ணீர் தூங்கல. எத்தனை பேர் தூங்குனாங்க? 10 பேரும். 5 பேர் தான் தூங்குனாங்களா? பாத்தீங்களா? நல்லா படிங்க. அதுல வசனம் என்ன? கண்ணீர் 10 கண்ணீர் எப்படி புறப்பட போறாங்க மணவாளனை பாக்குறதுக்கு? தீவட்டிகளோடு. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகின்ற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அடுத்தது, அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேருக்கு புத்தி இல்ல. ரைட். 50-50. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். சரி. எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. என்ன கொண்டு போல? புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இதான் பார்க்க போறோம். இந்த எண்ணெயை தான் பார்க்க போறோம். ஓகே. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் எண்ணெய் இல்லாதவங்க மட்டும் தானே? எல்லாரும் சொன்னது 5 பேர் நீங்களே. எங்க இருந்து 5 பேரு? கணக்கு 5 + 5 எத்தனை? 10 இல்ல. இங்க என்ன சொல்றது? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கினார்கள். எதனால? அதான் பார்க்க போறோம். ஏற்கனவே துவங்கும் போதே 10ல் 5 பேர்களை எண்ணெய் இல்ல. இந்த எண்ணெய் என்னது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆயில். அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க? தீவெட்டி வச்சுக்கிட்டு போறாங்க. மணவாளனை தீவெட்டி கொண்டு எதிர்கொள்ள போறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாண பொண்ணு தீவெட்டி எடுத்துட்டு போறான். தீவெட்டி எடுத்துட்டு போகும் பொழுது தீவெட்டியில 5 பேர் கையில எண்ணெய் இல்ல. ஆனா மணவாளன் சொன்னாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? வெளிப்படுத்தல் எந்த அதிகாரம்? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல இதோ 3 இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 3 இடத்துல சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம்? 7வது வசனத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு 12வது வசனத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தது 20வது வசனத்துல சொல்லியிருக்காரு. 3 இடத்துல சொல்லியிருக்காரு இதோ சீக்கிரமா வருகிறேன். கடைசியில நம்ம எல்லாம் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு 20வது வசனத்துல சொல்றாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன். அல்லேலூயா. 2 தடவை வருகிறேன் சொல்லி எல்லாரும் வராரு. இன்னைக்கு வந்துட்டாரு. 1992 15வது ஆகஸ்ட் 15 வருவாரு. அடுத்தது 2015 இந்த தேதி. இப்படி சொல்லி எல்லாம் என்னாச்சு? கடைசியில ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இவங்க எல்லாம் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு? மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன். அல்லேலூயா. இப்ப 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இப்ப என்னவா? மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். பாதப்படிக்கு, அதாவது நம்ம வாசல் படிக்கு உள்ளே வந்துட்டார். அந்த நிலையில இருக்கோம். அந்த நிலையில இப்ப இந்த வசனங்களை நம்ம தியானம் பண்றோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம்னா என்ன லெவல்லன்னா, வருகைக்கு முன்னால 4 ஸ்டெப் இருக்குதுங்கிறாரு.
வருகைக்கு முன்னால 4 ஸ்டெப் இருக்குது. அது உலகத்துல இப்ப 3வது ஸ்டெப்ல இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தா வருகை. அதுக்காக வருகை இன்னைக்கு இருக்காதுன்னு கேக்குறீங்களா? அன்னைக்கு வரைக்கும் இருக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. மத்த 24:36 மத்த 24:36 சொல்றாரு, அவர் அந்த நாளையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான். அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் அறியார்கள். அப்போ அவருடைய நாளிகையும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படின்னா இன்னைக்கு கூட இயேசு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் எழுதியிருக்காரு, அடையாளங்களா எழுதியிருக்காரு. இந்த 4 ஸ்டெப் அடையாளங்களா எழுதியிருக்கார தவிர இந்த அடையாளங்கள்லாம் அவர் வர்றதுக்கு முன்னால இருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு கண்டிஷன் போடுறாரு, அவர் வர்ற நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 44வது வசனத்துல சொல்றாரு. சீஷர்களே, உங்களுக்கும் அது ரகசியமா தான் இருக்கும். சீஷர்களுக்கும் அது ரகசியம். ஏன்னா சீஷர்கள் யாருன்னா அவங்க விசுவாசிகளோட 3 படி மேல உள்ளவங்க இல்லையா? சீஷர்கள் விசுவாசியோட 3 படி மேல உள்ளவங்க. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம் 8:31 சொல்லுது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ இயேசுவின் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் சீஷர்கள். இவங்க விசுவாசிங்கிறது ஒரு படி. இப்போ உபதேசத்துல நிலைத்திருக்கணும். 2வது யோவான் 15வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 15:35 சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா உங்கள் மேல். யோவான் 15:35 நீங்கள் மிகுந்த கனிகளை மன்னித்துக்கொள்ளும். 15:8 யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப எவ்வளவு கனி கொடுக்கணும்? முதல்ல உபதேசத்துல நிலைக்கணும் சீஷனா இருக்கிறதுக்கு. 2வது எப்படி கொடுக்கணும்? மிகுந்த கனிகளை கொடுக்கணும், கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அடுத்தது 3 யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13:35 சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். விசுவாசியிலிருந்து சீஷன் என்ன அளவுக்கு வேறுபடுறான்னா, சீஷன் 3 ஸ்டெப் மேல இருக்கான், விசுவாசியோட 3 ஸ்டெப்ல மேல இருக்கான். 1 இயேசுடைய உபதேசத்துல எல்லாத்திலையும் நிலைத்திருக்கிறான். 2வது சீஷன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். 3வது சீஷன் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கான், மற்றவங்க எல்லாரையும் பார்த்தவன அன்பா இருக்கிறான். இயேசுவின் அன்பை சீஷன் பிரதிபலிக்கிறவளாக இருக்கிறாங்க. இவருக்கு பேரு சீஷன். இந்த சீஷர்களுக்கும் இயேசு வர்றது தெரியாது அப்படிங்கிறாரு. மத்த 24:44 சொல்றாரு, நீங்களும் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் பிடித்திருங்கிறார் சீஷர்களுக்கு. அப்போ இயேசுடைய வருகை அவருடைய ரொம்ப அவருக்கு அன்பாக இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் அவரோட ஒட்டி இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் வருகைக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார், அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சபை தூங்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. இயேசு வர்றதுக்கு முதல் அடையாளம் எப்படின்னா, சபை எப்படி இருக்குமா? 100க்கு 100 தூங்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. என்ன பிரதர் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, வசனம் அதுதான் சொல்லுது. மத்த 25:5 என்ன படிச்சோம்? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டாரு. சரி, நம்ம தூங்கணுமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? நம்ம தூங்குறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். மத்தேயு 16:17. மத்தேயு 16 இல்ல, மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எத்தனை பேருக்கு இங்க உள்ளவங்களுக்கு பிசாசு ஓடுது? நான் கை வச்சா இயேசுவின் நாமத்துல போனா பிசாசு ஓடுதுங்கிறது எத்தனை பேர்? உங்களுக்கு பிசாசு ஓடுதான்? பாத்தீங்களா, ஒரு ஆள் இருக்கு. நான் கை வச்சு கடைசியா எப்ப பிசாசு ஓட்டினீங்க பாப்பா சொல்லுங்க. யாருக்கு பிசாசு ஓட்டினீங்க?
தெரியணும், கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அடுத்தது, நான் தலையில கை வச்சா இயேசுவின் நாமத்துல வியாதி சொஸ்தமாகுது. எத்தனை பேர் கை வைக்க முடியும்? ஒரே ஒரு கை உயருது. குழந்தைகள்லாம் சொல்றாங்க எடுத்துக்க முடியாது, ஃபுல்லா எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு அப்படி எல்லாரையும் வாங்கன்னு முன்னால சொன்னா அவங்க வேற என்னென்னலாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு அம்மா தெரியுறாங்க. அப்போ எப்படி நம்ம முழிச்சிருக்கோமா, தூங்கிட்டு இருக்கோமா? இது யாரால நடக்கக்கூடிய அடையாளம்? இது யாரால நடக்கக்கூடிய அடையாளம்? பிசாசு துரத்துறது யாரால நடக்கக்கூடிய அடையாளம்? விசுவாசிக்கிறவர்களால், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளம். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட பிசாசு ஓடலைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம அப்ப யாருக்கு விசுவாசி? சால்வேஷன் ஆர்மி இந்த சபைக்கு விசுவாசி, இயேசுவுக்கு விசுவாசி இல்ல. அல்லேலூயா. கடைசி நாட்களில் சபைகள், உலகத்துல உள்ள எல்லா சபைகளும் இப்படித்தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். உலகத்துல உள்ள எல்லா சபைகளும் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? தூக்கத்துல இருக்கும். அவங்க தூக்கத்துல இருக்குது அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள லைவ்லியா உயிரோட இருக்கிறோம்னா நமக்கு பிசாசு ஓடணும், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகணும். இதான் அடையாளம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த அடையாளம் சபைகளில் இல்லாமல் போகும். ஏன் இல்லாம போகும்னா, ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க முக்கியமான வேலையை அவங்க மறந்துடுவாங்க அப்படிங்கிறார். கடைசி நாட்களில் மறந்துடுவாங்க. என்ன மறந்துடுவாங்க? என்ன வேலை மறந்துடுவாங்க? பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க ஒரே ஒரு வேலை கொடுத்திருக்காரு. என்ன வேலை கொடுத்திருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க ஒரே வேலை என்ன வேலை சொல்லுங்க குயிஸ். ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க ஒரு வேலை என்ன? ஒரே ஒரு வேலை கொடுத்திருக்காரு. இது என்னது? ஆண்கள் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னங்க? படிக்கிறதா? ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேலை, அந்த வேலை என்ன? மத்தேயு 28:18-19. மத்தேயு 28:18-19 என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதுதான் ஒரே வேலை. இப்ப இந்த ஒரு வேலைய விட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா, புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்குற இந்த வேலையை விட்டாச்சுன்னா அப்படியே எல்லாம் என்ன ஆயிடும்? தூக்கத்துல போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்கணும்னா அது சாதாரணமான வேலை இல்ல. புறப்பட்டு போய் சீஷர்கள் ஆக்கணும்னா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இப்போ எங்க இருக்காங்க இன்னைக்கு? அவங்க எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்காங்க? சங்கீதம் 40:2. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சங்கீதம் 40:. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அப்போ நீங்க போய் வெளியில கொண்டு வர்ற ஆளுங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில இருக்காங்க. இங்க மட்டுமா இருக்காங்க? அவங்க என்ன கண்டிஷன்? 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 கண்ட கண்டிஷன். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மரணத்தை அவர்களது அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ குழியில பயங்கரமான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலையும் வச்சிருக்கான். அடுத்தது இவங்களை எப்படி வச்சிருக்கான்? மனச குருடு பண்ணி வச்சிருக்கான். இது மட்டுமா? அடுத்தது பாருங்க, ஏசாயா 44:18. ஏசாயா 44:18 என்ன சொல்றாரு? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்குது. அப்ப காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் யாரால் அடைக்கப்பட்டிருக்கு? யாரால் அடைக்கப்பட்டிருக்கு? பிசாசினால் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அது யாரு? பிசாசானவன். முதல்ல அவங்களை என்ன பண்ணிருக்கான்? மனச குருடாக்கி இருக்கான். அடுத்தது கண்ணை குருடாகி இருக்கான், இருதயத்தை அடைச்சிருக்கான்.
இவ்வளவும் காணாதுன்னு அவங்களை எங்க கொண்டு வச்சிருக்கான்? சேத்துக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான். சங்கீதம் 42 சேத்துக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான். இப்ப அடுத்தது இதனால இவங்க கண்டிஷன் என்ன ஆச்சு? இவங்க கண்டிஷனை பத்தி எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பாக்குறோம். எபேசியர் 2:1 நம்ம பாக்குறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப இப்ப இவங்க எல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? மரித்து போயிருக்காங்க. ஆத்துமா மரித்து போயிருக்கிறாங்க. எப்படி? மனசு கட்டப்பட்டு, இருதயம் அடைக்கப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு, குழியில பயங்கரமான குழியிலையும் உளையான சேட்டிலையும் அமுக்கப்பட்டு இவங்க ஆத்துமா செத்து கிடக்குறாங்க. இப்போ நீங்க புறப்பட்டு போய் இவங்களெல்லாம் சீஜராக்குறீங்க. அல்லேலூயா. இவங்களை போய் நீங்களெல்லாம் சீஜராக்க போறீங்க. இவங்க கண்டிஷன் என்ன கண்டிஷன்? யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? இவங்க சாத்தானுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்போ நீங்க சாத்தானுடைய ஆட்களை போய் வாங்கயா இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? யுத்தம். யுத்தம். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஆட்களை எங்க கொண்டு வரீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு கொள்ளையடிச்சு கொண்டு வரீங்க. இல்லையா? செத்து போன ஆத்மாவை உயிரோட வர வைக்கிறீங்க. 1 யோவான் 5:12 சொல்லுது. 1 யோவான் 5:12 சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ செத்து கிடக்கிற ஆளுங்களை, ஆத்துமா செத்து கிடக்கிற ஆளுங்க, நரகத்துக்கு பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களை பிசாசின் ஆளுகையில இருந்து நீங்க போய் பறிக்கிறீங்க. நீங்க புறப்பட்டு போறீங்கன்னா சும்மா இல்ல, வெறும் பாட்டு பாட போறது இல்ல, அங்க இருந்து ஆள்களை தட்டி பறிக்க வைக்கிறீங்க. அது என்னது? யுத்தம். பிசாசின் ராஜ்யத்தோடு இங்க யுத்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். இதத்தான் ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு. இதத்தான் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு இருக்கிறாரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றதுங்கிறது, சகோதரனே சகோதரியே, சுவிசேஷம் சொல்றதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பிசாசோடு எதிர்த்து போராடும் யுத்தம். அது பிசாசோடு எதிர்த்து போராடும் யுத்தம். அல்லேலூயா. இதை யாருக்கு கொடுத்திருக்காரு? அவர் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இயேசு உங்களையும் என்னையும் நிராயுத பாணியா உடல. உங்களை அப்பா நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, நான் வானத்துல என்னோட சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து அதை வேடிக்கை பாக்குறேன், இப்படியா சொல்லியிருக்காரு. உங்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு? என்ன கொடுத்திருக்காரு? என்னெல்லாம் கொடுத்திருக்காரு? அதே அதிகாரம் மத்தேயு 28:19 கடைசி வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தமோ நீங்க சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவர் எங்க இருக்கிறாரு? உங்களோடு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களோடு இருந்தா பிசாசு உங்களை தொட முடியுமா? அடுத்தது ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த 18வது வசனத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால். அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களும் பிள்ளைகளாகிய நீங்கள் உபயோகிக்கணும். உங்களுக்கு அந்த அதிகாரங்கள் தரப்பட்டுள்ளது. இல்லையா? அப்போ நீங்களும் நானும் போய் சீஷர்களை உண்டாக்குறோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் அதிகாரம் என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு பாப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் இயேசு செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவர் செய்த கிரியைகளை பார்க்கிலும் இப்படியா பெரிய கிரியைகளை செய்வான் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நான் பரத்துல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? வானத்திலும். இயேசு கல்வாரி சிலுவையில தான் உயிரை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிர் திறந்து பரமேறி போன உடனே போயிட்டு அவர் திருப்பி வந்த உடனே அவர் கையில என்ன இருக்குது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்துல இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது
பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2, 8, 9, 10, 11 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க போறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரம் அவருக்குள்ள அவ்வளவு அதிகாரம் எப்படி கிடைக்குதுன்னா, இயேசுன்னு சொன்னா கிடைச்சு போச்சு. இயேசு எப்படி சொல்லணும்? இயேசு. அல்லேலூயா. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா 5 தடவை கையை உயர்த்தி இயேசுன்னு சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை தலைகுப்புற அடிச்சு ரிவர்ஸ்ல ஓடும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்கள் பையங்க, நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறந்த மாதிரி இருந்ததுன்னா 2 கையும் உயர்த்தி 5 தடவை இயேசுன்னு சொல்லி பாருங்க. மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. கணவன்மார் உங்க மனைவி கடாமுடான்னு உங்களை திட்டுறாங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பாத்ரூமுக்குள்ள போய் கையை உயர்த்தின, வெளியில இருந்து கை உயர்த்தின பிரச்சனையா போயிடும். ஏன்னா இங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம பாத்ரூமுக்குள்ள போயிட்டு கையை உயர்த்தி இயேசு 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 இயேசுன்னு 5 தடவை சொல்லுங்க. உங்க மனைவி மேல வந்திருக்கிற அந்த அசுத்தாவி அப்படியே பய வாங்கிட்டு வெளியில போயிடும். அல்லேலூயா. சகோதரிகள், உங்க வீட்டுக்காரர் பாட்டிலும் கையுமா வீட்டுக்கு வந்தாருன்னா 5 முறை இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. பாட்டில் நேர குப்பைக்கு போயிடும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை, அவ்வளவு பெரிய வல்லமை. ஆமா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் யாவும் முட்டங்கும் படிக்கும் அவருடைய நாமம். அதனால இயேசுன்னு சொல்லணும். இன்னைக்கு பிரச்சனை ஆவிக்குரிய சபையில, அது ஒரு சில சபைகள்ல இயேசுன்னா ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கு, இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள்ங்காங்க, இறைவன்ங்கிறாங்க. அல்லேலூயா. இவங்களை எதுல கொண்டு போய் சேர்க்கிறது? கடவுள் கடவுள் கடவுளுங்கிறாங்க. ஏப்பா அது பழைய காலம்ப்பா. புதிய ஏற்பாட்டுல கடவுளுக்கு ஒரு பேர் வந்தாச்சு, அவருடைய நாமம் இயேசு. அந்த நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசுக்கு நட்டுங்குது. இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசு நட்டுக்குது. வேற யாருக்கும் கடவுளின் நாமத்தில் உன்னை போய் என்று கட்டளை டமார்னு ஒரு அடி அடிச்சிடும். டமார்னு ஒரு அடி அடிச்சிடும். இறைவனின் நாமத்தில் உன்னை போய் என்று கட்டளை அடிக்கிறேன்னா அப்படியே ஏற இடம்னு ஒரு பார்வை பார்க்கும். நிச்சயம் அது அறப்பைத்தியம் தான் பார்க்கும் நம்மள. ஏன்னா இன்னைக்கு மற்ற மதத்தினரும் இறைவன் இறைவன் தான் சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த பைபிள்ல எங்கேயாவது இறைவன் இருக்குதா? இந்த பைபிள் எங்கேயாவது இறைவன் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கு. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்ல, பிசாசு இவர்களை ஆட்கொண்டுள்ளது. சபை போதகர்களையும் விசுவாசிகளையும் பிசாசு ஆட்கொண்டுள்ளது. அவங்களால இயேசுங்கிற பேரை சொல்ல முடியல. இயேசுங்கிற பேரை சொல்ல முடியல. கடவுளுக்கு இன்னைக்கு ஒரே பேரு, என்ன பேரு? இயேசுதான். அது பிரதர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் சகலத்தையும் படைத்தார், அவர்தான் குமாரனுக்கும் பிதா, அவருக்கு மரியாதை கொடுக்காம இருந்தா அது ரொம்ப தப்பா போயிடுமே அப்படின்னா அவரு இதெல்லாம் இந்த தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம் எடுப்போம். அழகா அங்க நமக்கு லைன்ல போட்டு கொடுக்கிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக 2வது அதிகாரமா 2வது அதிகாரம் பாருங்க 23வது வசனம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். இல்லையா? குமாரனை அறிக்கையிட்டா போதும், இயேசுன்னா போதும். அந்த மகிமை யாருக்கு? பிதாவுக்கு. இயேசுன்னு சொன்னா யாருக்கு அது மகிமை? பிதாவுக்கு. மறுபடியும் வாங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம். வாங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவுக்கு மகிமையாக அப்படின்னு சொல்லிதான்
அங்க அவர் சொல்றாரு, எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கிறாரு. 11வது வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. நீங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே போதும், அது யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமை. பிதாவுக்கு மகிமை. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்ற எல்லாருமே யார மகிமைப்படுத்துறாங்க? பிதாவை தான் மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 14:6 இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான் போட்டார். புதிய ஏற்பாட்டுல பிதாவை யார் மூலமா ரீச் பண்ண முடியும்? இயேசு மூலம் மட்டும்தான். யாராவது ஒருத்தர் பிதாவே யெகோவா தேவனே என்ன காப்பாத்துங்க அப்படின்னா அவர் காதுல சப்புன்னு அடைச்சு வச்சிருக்காரு. குமாரன் வழி இல்லாம ஒருத்தரும் பிதாவின் வர முடியாது. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவேன்னா பிதா உடனே இறங்கி வேலை பண்ணிடுவார். பிதா உடனே இறங்கி வேலை பண்ணிடுவார். ஆனா இயேசுவை அல்லாமல் டைரக்டா பிதா கிட்ட போகணும்னு நினைச்சா பிதா அங்க வானத்தை அடைச்சு வச்சிருக்காரு, ஒருத்தரால் ரீச் பண்ண முடியாது. ரூல்ஸ் அவர் கிளியரா போட்டிருக்காரு. ஐயா நீங்க இப்படி எல்லாம் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? ஆண்டவருக்கு யாராவது ஆலோசனைக்காரனா இருக்க முடியுமா? ரோமர் 11வது அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 11:34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இத ஏசாயா தீர்க்கதரிசி வழியாவோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏசாயா 40வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் இதே வசனத்தை சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக நின்று அவருக்கு போதித்தவன் யார்? கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்பா நீங்க உங்க குமாரன் வழியா தான் பரலோகத்துக்கு வரணும்னு நீங்க இப்படிலாம் சொல்லிவிட்டீங்களே, எங்களுக்கு உங்களை நேர கும்பிடுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்படியா நீ யாருக்கு இந்த பரலோக தேவனுக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீ யார்? அல்லேலூயா. பேதுரு ஆலோசனை கொடுக்க பார்த்தான். என்ன சொன்னா? நீர் மறிக்க கூடாது, நீர் மறிக்க கூடாது, நீர் பாடுபடக்கூடாது அப்படின்னா என்ன சொன்னாரு? அப்பாலே போபிசாதுன்றார். அப்பாலே போபிசாதுன்றார் பேதுருவ. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கும் அருகதை கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கும் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கும் அருகதை கிடையாது. இதெல்லாம் பரலோக திட்டங்கள், பரலோக திட்டங்கள். குமாரன் வழியாகத்தான் இயேசுகிட்ட ரீச் பண்ண முடியும். அந்த குமாரனுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசு ஓடுதுன்னா இயேசுன்னு சொன்ன உடனே பிசாசு அலறுது. இயேசுன்னு அலறுது. ஒரே ஒரு வார்த்தை இயேசு, அவ்வளவுதான். அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமையை கொடுத்திருக்காரு. அவருடைய நாமத்துக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இத மாதிரி இந்த அதிகாரமே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அவங்க கடவுள் பெயர்ல பிசாசு பிடிச்ச ஆளை பார்த்து போவான்னு சொன்னா அது என்ன ஆகும்? பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். இல்லையா? எப்படி பெருசாகும்? தமிழ்ல சொல்லுவாங்க, துண்டக்கானும் துணியக்கானும் ஓட வேண்டியது இருக்கும். அப்போ சிலர் 19வது அதிகாரத்துல இந்த ஆளுகளுக்கு என்ன ஆச்சு பாருங்க. 7 பேர் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிஞ்சு ஒரு பிசாசை விரட்டாங்களாம். என்ன ஆச்சான்? ஏன்னா அப்போ 15வது வசனம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இயேசு உள்ளத்துக்குள்ள இல்லாம இயேசு பேர சொன்னாலே இந்த லட்சணம். இயேசு பேரே சொல்லாம போனா பிரச்சனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசுகள் அஞ்சு நடுங்குது, அஞ்சு நடுங்குது, அஞ்சு நடுங்குது. எந்த லெவல்? மார்க் 5வது அதிகாரத்துக்கு வரங்க. இயேசு வராரு, அந்த கடல்ல கடந்து வராரு. யாரு? இவங்களுடைய பகுதியில கெதரோன் பகுதிக்கு வராரு. காத் புத்திரர் பகுதிக்கு வரும் பொழுது அங்க இருக்கிற பிசாசு 6வது வசனத்துல இவன் லேகியோன் பிசாசு எங்க இருந்தான்? கல்லற தோட்டத்துல இருந்தான். எல்லார் மேலையும் கல் எறிஞ்சுக்கிட்டு இருந்தான், வஸ்திரம் இல்லாம இருந்தான். அவன் இயேசுவை பார்த்த உடனே அவன் இயேசுவை தூரத்தில் கண்ட போது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. அவன் தான் வரான், இயேசு போகல. இயேசு கடல் கடந்து இந்த பக்கம் வந்திருக்காரு. இவன் எங்க இருந்தோ துருவாட்டுல இருந்து பார்த்து ஓடியே வந்து அவரை பணிந்து கொள்ளலாம். இயேசுடைய வல்லமை. அதனால தான்
நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற இயேசுவின் பிரசன்னத்தினால பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆடுவாங்க, இல்லைன்னா தொப்புன்னு கீழே விழுறாங்க. இதுதான் முழங்கால் யாவும் அவருக்கு முன்னால முடங்கணும், முடங்கணும். நாவுகள் யாவும் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடணும். வேற வழி இல்லை. இதான் பரலோகத்தோட ரூல், இதான் பரலோகத்தோட ரூல். ஏன்னா அவர் தன்னை தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் தேவகுமார்ங்கிறத எண்ணாம, கொள்ளையாக எண்ணாம என்ன பண்ணாரு? பிதாவுடைய சித்தத்தை பண்ணாரு. கொடூரமான முறையில தான் உயிரை மனுஷன் பறிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி சிலுவையில தொங்கி தான் உயிரை கொடுத்தாரு. அதனால உயிர் தெரிஞ்சுட்டாரு. ஆனா பாடுபட்டு சிலுவையில தான் உயிரை கொடுத்தாரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இத பண்ணார். அதற்காக பிதாவாகிய தேவன் திட்டத்துல போட்டாரு. இனி யாரும் பரலோகத்துக்கு வரணும்னா இயேசு மூலம் தான் போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாமத்தை இன்னைக்கு சபைகள்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அந்த சபைகள்ல இருக்கிறது என்னன்னா பிசாசு கண்ட்ரோல்ல இருக்கு. சில சபைகள்ல பாக்குற சொல்ல மாட்டேங்காங்க, கடவுள் 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 உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இயேசுங்கிற வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேங்காங்க. இயேசுன்னு சொல்லும் போதுதான் பிசாசு ஓடுது, இயேசுன்னு சொல்லும் போதுதான் வியாதி குணமாகுது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு இப்படி ஒரு நாமத்தை கொடுத்துட்டு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுங்கிற நாமங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அடுத்தது என்ன அதிகாரம் கிடைக்குது? அவருடைய நாமத்துல இந்த அதிகாரம் கிடைக்குது. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம், ஒரு கேரண்டி கிடைக்குது. என்ன பண்றாரு? உலகத்தின் முடிவு பருந்தும் உங்களோடு நான் இருக்கிறேன். இது நீங்களும் நானும் புறப்பட்டு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் அதிகாரம். முதல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரம் லூக்கா 10:19. லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப பிசாசுகளுக்கு மேல உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு. என்ன கேரண்டி? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்க பிசாசுகளை எந்த அளவுக்கும் போட்டு மிதின்னு மிதிக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு தேசத்துலப்பா நீ எதிரி நாட்டுக்காரனை துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இரு, அவன் உன்னை நோக்கி சுட்டானா உனக்கு ஒண்ணு ஆகாது. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இந்த வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிசாசுகளை மிதிங்க, அடிங்க, உதைங்க, கட்டுங்க, எதுனாலும் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராதுங்கிற. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே இருக்குது, அப்படியே நடக்குது. உங்க சகோதரன் பிசாசை துரத்துறேன், வியாதியஸ்தர்களை இயேசுவின் நாமத்துல குணப்படுத்துறேன், பிசாசு எதிர்த்து போராடி பார்க்குது. போராடி பார்த்து ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கு. இல்லையா? போராடி பார்த்து தோத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டங்களுக்கு போகும்போது மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிரோட வந்துச்சுன்னா, வியாதியஸ்தர்கள் சொத்தமானாங்கன்னா, பிசாசு ஓடுச்சுன்னா பிசாசுக்கு பயங்கர கோபம். ஏன்னா அவன் ராஜ்யத்துல இருந்து ஆட்களை வெளியில கொண்டு வர்றோம். அவன் ராஜ்யத்துல இருந்து ஆட்கள் வெளியில வருது. அப்படி வரும்பொழுது எங்க வருது? பரலோக ராஜ்யத்துக்கு வருது. அவனுக்கு கர்ண கடுறான். ஒண்ணு என்னை அட்டாக் பண்ண பாக்குறான், இல்ல மனைவி அட்டாக் பண்ண பாக்குறான். நேற்று கூட்டத்துல முடிச்சிட்டு ராத்திரி 11 மணிக்கு அறைக்குள்ள வரேன். அறைக்குள்ள வரும்போது எனக்கு நெஞ்சுக்கு கீழே நெஞ்சில பயங்கரமான வலி அடி வந்தது. எனக்கு தெரியுது யாருக்கோ நெஞ்சு வலி சரியா போச்சு இயேசுவின் நாமத்துல. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு ஏஜி வள்ளியூர்ல மீட்டிங்ல பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த நெஞ்சு வலி எனக்கு தான் சரியாச்சுன்னாரு. இல்லையா? ஆன் த ஸ்பாட்ல அவருக்கு நெஞ்சு வலி ஆண்டவர் சரி பண்ணிருக்கிறாரு. அது எனக்கு ஒரு சாம்பிள் வரும். அங்க முட்டு வலி யாருக்காவது சரியாச்சுன்னா எனக்கு முட்டு வலி வரும். அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் பாய் சொல்லிட்டு போயிடும். ஏசு நம்ம வெளியில போ அப்படின்னா ஓடி போயிடும். இல்லையா? ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பீகார்ல போய் ஆண்டவருடைய வேலையும் பாக்குறேன், எலெக்ஷன் அப்சர்வர் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு அங்க ஆர்சி சர்ச்சு கிறிஸ்தவ சபைகள்ல பேசுறேன்னா அங்க பிசாசுகளுக்கு பயங்கர டேமேஜ். இங்க நேர வீட்டுக்கு என் வீட்டம்மாவுக்கு இங்கிட்டு அங்கிட்டு கோடு, முதுகுல கோடு, கையில கோடு. இல்லையா? அவன் கோடு போட்டானாலே வேலை நல்லா நடக்குன்னு அர்த்தம். அங்க இருந்து செக் பண்ணுவேன். அப்பா அன்பான மனைவியாரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது, எந்திரிக்கவே முடியல, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுத்துது அப்படின்னா வெரி குட் எல்லாம் உருப்படியா வேலை பண்றேன்னு அர்த்தம். இல்லையா? உருப்படியா வேலை பண்றேன்னு அர்த்தம். உடனே சொல்லுவேன், இயேசுவின் நாமத்துல உன்னை கட்டி இருக்கிற எல்லா வியாதியும் போன்னு கட்டளையிடுறேன். போன்னு சொன்ன அடுத்த செகண்ட் போயிடுது. இப்படிதான்
ஆமா, உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எப்படி வியாதியை விரட்டுறது இயேசுவின் நாமத்துல, எப்படி பிசாசை விரட்டுறதுன்னு நான் சொல்லி தரேன். எப்படி பண்ணணும் தெரியுமா? 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல போ பிசாச. இப்படிதான். பிசாசுக்கு 5 செகண்ட் கொடுக்குறீங்க. பிசாசுக்கு மட்டும் இல்ல, இயேசுவுக்கும் பிசாசை வெளியே விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 5 செகண்ட், அவ்வளவுதான். பரலோக தேவனுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் தேவையில்லை ஒரு வியாதியை போக்குறதுக்கு. 5 செகண்ட் அவருக்கும் போதும். அவர் பாக்குறாரு, ஆஹா என் பிள்ளை இவ்வளவு தைரியமா 5 செகண்ட்ல நான் குணப்படுத்துவேன்னு விசுவாசிக்கிறேன், சரி ஓகே கிராண்டட்னு சொல்லி வியாதியை போக்கிட்டார். அல்லேலூயா. எப்படி எப்படி பிசாசை விரட்டுவீங்க தம்பி? 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல வியாதியை போ பிசாசு. அவ்வளவுதான். வியாதியை போ பிசாசே போ. இப்படிதான். அல்லேலூயா. ஆமா ஆமா, அதெல்லாம் இதே டெக்னிக் தான். இதே டெக்னிக் தான். என் மனைவிக்கு அப்படித்தான் சொல்லுவேன், தலையில கை வச்சு ஏ பிசாசே 5 4 3 2 1 போ பிசாசே. அப்படிதான் கட்டி இருக்க அவ்வளவு வியாதி ஓடி போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீட்டிங்ல இந்த பீகார்ல எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் கன்மேன் கொடுத்துருந்தாங்க. இந்த கன்மேன் இந்த கார்னர்ல அவரு வந்து உட்காந்துப்பாரு. எல்லாரும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவானே, இவரும் கை வைத்து ஜெபம் பண்ணுவார். நான் பார்த்துட்டேன். சரி, அந்த அவர் பக்கா இருந்து அவர் தொட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சேன். இவர் வந்தாரு கடைசி நாள் 24ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, 2 நாளைக்கு முன்னால எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க ரொம்ப வெயிலுக்குள்ள அலைஞ்சு போயிட்டு வந்திருந்தோம். நாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு ஒரு தாக்கம் இல்ல, அவருக்கு தலைவலி, நல்ல தலைவலி. ஐயா பயங்கர தலைவலியா, போய் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரேன்னாரு. இப்ப தலைவலிக்கு போய் எவனாவது மருந்து போடுவானா அப்படின்னு, முழங்கால் போடுயா அப்படின்னு முழங்கால் போட்டாரு. போட்டு 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்திலே தலைவலியப்பா, நான் தலைவலி போயிடுச்சு போங்க அப்படின்னா. அவ்வளவுதான். ரூம் விட்டு வெளியே போறதுக்குள்ள தலைவலி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் எப்படி தலைவலி எல்லாம் ஓட்டுவீங்க? அப்படிதான். இதே மெத்தட்ல தான் பிசாசை விரட்டணும். அது ஆடிக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா பிசாசு எப்படி இருக்கு, நலம் தானா அப்படின்னு விசாரிக்கணும். ஆமா, நலம் தானா, உன்னை நான் அனுப்ப போறேன். எங்க அனுப்ப போறேன்? பாதாளத்துக்கு அனுப்ப போறேன். இல்லையா? நீங்க பிசாச பாதாளத்துக்கு அனுப்பலாம் தெரியுமா சிஸ்டர்? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? பிசாசுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. பிசாசு மேல மட்டுமல்ல அதிகாரம், பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லையா? பிசாசுக்கு மரணம் உண்டா? முதல்ல கிடையாது. அவன் யாரு? விழுந்து போன தேவதூதன். தேவதூதர்களுக்கு மரணம் கிடையாது, பிசாசுக்கும் மரணம் கிடையாது. அப்போ இங்க மரண தண்டனை என்ன? பிசாசு கொண்டு பாதாளத்துல போய் ஆணி அடிச்சா அவன் க்ளோஸ், அவன் சாப்டர் க்ளோஸ். இல்லையா? முறைய பிசாசு எப்ப கட்டப்படுறான்? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம், வெளிப்படுத்துற விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல வர்றான். ஒரு பெரிய தேவதூதன் பெரிய சங்கிலி எடுத்துட்டு வரான். படிப்போமா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இது பிசாசோட முடிவு. இதே அதிகாரத்துல முதல் 2 வசனம் படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்ப பாருங்க, பிசாச முறையா தேவதூதன் எங்க கட்டுறான்? முறையா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 2 வசனத்துல 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்துல நிறுவதுக்கு முன்னால ஆண்டவர் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லூசிபரையும் அவன் மொத்தம் அந்தகார கூட்டத்தையும் எங்க கொண்டுறாரு? பாதாளத்துல போய் கட்டுறாரு. 1000 வருஷத்துக்கு கட்டுறாரு. ஆனா அதுக்கு முன்னால சபை எங்க போயிடுது? பரலோகத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனது மட்டும் இல்லாம 19வது அதிகாரத்துல பரலோகத்திலிருந்து சபை கீழே இறங்கி வருது. சபை கீழே இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவை அவன் சேனையை அழிச்சிட்டு, அதுக்கு பிறகு ஆண்டவர் 20வது அதிகாரத்துல சாத்தானை கொண்டு கட்டுறாரு. கட்டி வச்சுட்டு 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்துல நடக்குது. அல்லேலூயா. இப்பதான் முறையா சாத்தான் கட்டப்படுறான். இதுக்கு முன்னால வேதத்துல சாத்தான் கட்டப்படுறது இல்ல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சாத்தானை கொண்டு பாதாளத்துல ஆணி அடிக்கிறதுக்கு ரைட் கொடுத்திருக்காரு. இது எங்க இருக்கு?
லூக்கா 8வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 8:31 இதே லேகியோன் பிசாசுகள் இயேசுவை பார்த்து கெஞ்சுது. என்ன கெஞ்சுது? தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. எது? இந்த லேகியோன் பிசாசுகள். அப்ப அர்த்தம் என்னன்னா, இயேசுவுக்கு அந்த வல்லமை இருந்தது, இருக்குது. எதுக்கு? என்ன வல்லமை? பிசாசை கொண்டு பாதாளத்துக்கு போய் கட்டுற வல்லமை யாருக்கு இருந்தது? இயேசுவுக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. இயேசுவுக்கு இருக்கிற வல்லமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம படிச்சோமே, எங்க இருக்கு? யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதுலதான் படிச்சோம். அத்தாரிட்டி படிங்க. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்காரு, தாம் பிள்ளைகள் அவர் செஞ்ச அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணுவாங்க. அவரோட தாய் 8 அடினா குட்டி எத்தனை அடி? 16 அடி. அவர் சொல்லியிருக்காரு, என் பிள்ளைகள் என்னோட பெரிய காரியங்களை செய்வான் இருக்கிறாரு. 2 அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மத்த இடங்கள்ல நம்ம கொஞ்சம் பள்ளிக்கூட பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம். என்ன ஆகும்னா, செல்வராஜ் இங்க ஓகே, இப்ப இயேசு மட்டும்தான் தான் செய்த கிரியைகளை தாம் பிள்ளைகளும் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சிருக்கோம்? ஆசான் கத்து கொடுத்தவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? வெறுவர் கட்ட வரல கட் பண்ணி விட்டாங்க. என்ன? அல்லேலூயா. எல்லாரும் ஏகலைவன் ஒண்ணு படிச்சிருப்பீங்கல்ல, கதை. என்னாச்சு? கட்டு. என்னாச்சு? விரலு கட்டு. ஆனா இங்க என்னாச்சு? அவர் செய்த கிரியைகளை, நான் செய்த கிரியைகளை என் பிள்ளைகள் பண்ணுவாங்க, என்னை விட பெரிய கிரியைகளை பண்ணுவாங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு பிசாச பாதாளத்துல கட்டுற வல்லமை இருந்ததுன்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அப்ப எப்படி நீங்க பிசாச பாதாளத்துல கட்டணும்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லணும். 5 4 3 2 1. பிசாசே, இயேசுவின் நாமத்துல உன்னை பாதாளத்துல கட்டி ஆணி அடிக்கிறேன், கெட் அவுட். இப்படித்தான். அல்லேலூயா. கெட் அவுட் நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், அது சொல்லலனாலும் அது போயிடுச்சு. அப்படித்தான். இயேசுவின் நாமத்துல பிசாசே உன்னை பாதாளத்துல போய் ஆணி அடிக்கிறேன், முடிஞ்சு வச்சு. அவனுக்கு மரண தண்டனை, அவனுக்கு மரண தண்டனை. இதை நான் அப்பப்ப பண்றேன். பிசாசுகிட்ட, பிசாசே இன்னைக்கு உனக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. கிறிஸ்துமஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆடி தள்ளுபடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு ஆஃபரும் கிடையாது. இல்லையா? கொஞ்சம் நல்ல ஆண்டவருடைய நம்ம வல்லமே என்ன? நம்ம வல்லமே என்ன? ஆண்டவருடைய வல்லமை. அது பரலோக தேவனுடைய வல்லமை. பக்கத்துல போய் நின்று, பிசாசே இன்னைக்கு உன் நேரம் முடிஞ்சு போச்சு, உனக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதனால உனக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. உன்னை ஏத்துவின் நாமத்துல பாதாளத்துல போய் ஆணி அடிக்க போறேன். என்ன அப்படிங்கப்ப? என்னன்னு வேற, இது வேற. அது வரைக்கும் பேசாம இருக்கிற பிசாசு ஓன்னு கத்தும். ஏன்னா பாதாளத்துல போய் ஆணி அடிக்க போறான். அதுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் யார் யாருக்கு இந்த பவர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆளுகளை கண்டது நடுங்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியல. பிசாசை கொண்டு நிரந்தரமா பாதாளத்துல ஆணி அடிக்கலாங்கிற வல்லமை, அந்த அந்த அறிவு நிறைய பேருக்கு கிடையாது. அதனால பிசாசு ஜாலியா நம்ம மத்தியில இருந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். ஆனா எந்த பிள்ளைக்கு இந்த வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சதோ அந்த பிள்ளைய கண்டு தூரத்துல போய் நிற்கிறான். இந்த பிள்ளைகிட்ட வம்பு பண்ணா நம்மளை கொண்டு ஆணி அடிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தையும் அந்த வல்லமை இருக்கு. ஒவ்வொருத்தையும் கை வைத்து சொல்லுவோமா? நான் இயேசுடைய மகன், நான் இயேசுடைய பிள்ளை, நான் ராஜாவுடைய பிள்ளை. பிசாசை கொண்டு பாதாளத்துல ஆணி அடிச்சு நிரந்தரமா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற வல்லமை எனக்கு இருக்கு. எனக்கு இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை, பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.
தைரியமா பிசாசை விரட்டுவீங்களா, பிசாசு உங்களை விரட்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணு பிசாசு முன்னால நிற்கு, இல்லைன்னா பின்னால நிற்கு. முன்னால இருக்குன்னா நம்ம துரத்திக்கிட்டே இருக்கோம், பின்னால இருக்குன்னா அது நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இப்படிதான் இல்லையா? அது கண்டுபிடிச்சிடலாம். பின்னால நம்மளை துரத்துதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போய்கிட்டு இருப்போம், கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருப்போம், அப்பப்போ எங்க ஆஸ்பத்திரியில போய் படுத்து எந்திரிச்சு வந்துட்டு இருப்போம். இது பிசாசு நம்மளை துரத்துதுன்னு அர்த்தம். பிசாசு நம்ம பிசாசை துரத்துறோம்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம், வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவாங்க, அங்கங்க பிசாசுகள் ஓடும், ஆண்டவர் வல்லமையான ஊழியத்தை கொடுப்பாரு. இல்லையா? பிசாசு அலறி அடிச்சு ஓடும். ஆமா, இப்போ உங்க ஊருக்கு வந்திருக்கேன்னா நான் உங்க ஊருக்கு வர்றதுக்கு முன்னாலே உங்க ஊர்ல உள்ள பிசாசுகள்லாம் போடி ரொம்ப தூரம் போயிருக்கேன். இந்த வாரம் இவன் ரொம்ப கடுகாதவன் வரான், வம்பு பிடிச்ச ஆளு, வேண்டாம் நமக்கு இந்த வம்பே வேணாம், இவன் வேற வந்து இவங்களை கள்ளப்படுத்த போறான், இந்த ஜோலியை வேண்டாம், வெளியே போயிடுச்சு. ஆமா, முடிஞ்சா நம்ம வேற நாட்டுல இருந்து 2 பிசாசை கூட்டிட்டு வருவேன்னு பாக்குமே தவிர லோக்கல் பிசாசு எதுவும் உங்க ஊர்ல இப்ப கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இது டேஞ்சர் பார்த்து வர்றான், அங்க இருந்தே போற Z+ மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கோம். ஏன் அவன் வரான், மத்தவன் வரான், ஓடு ஓடு ஓடு, இது பக்கத்தையும் வந்தா பக்கத்துல நிக்க கூடாதுன்னு எல்லாம் நான் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல இடத்த காலி பண்ணியாச்சு. அல்லேலூயா. அதுகளை வர விடாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வழி சொல்லித்தரேன், அதுக்கு திருப்பி வராம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இல்லையா? இயேசுவுடைய பிள்ளைகள்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வல்லமை. பரலோக ராஜ்யம்னாலே அது வல்லமைன்னு அர்த்தம். இயேசுவுடைய ராஜ்யம்னா அது வல்லமையின் ராஜ்யம். ஒன்று என்னாச்சு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். 2வது என்ன? சத்துரு பிசாசின் மேல முழு அதிகாரம். அதுல இன்னொன்னு பார்த்தோம், பிசாசை கொண்டு பாதாளத்துல கொண்டு ஆணி அடிக்கிற அதிகாரம். இது மட்டுமா? 3வது ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. மத்தேயு 16:19. மத்தேயு 16:19 என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவும் கட்டவிழ்க்கவும் வல்லமை. இது என்னன்னா இயேசுவின் நாமத்துல வியாதிகளை சொஸ்தப்படுத்துற வல்லமை, இயேசுவின் நாமத்துல அற்புதங்களை செய்யற வல்லமை, இயேசுவின் நாமத்துல சாத்தானுடைய சகல கிரியைகளையும் என்னது செய்வன அது இது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல வெளியேற்ற வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பேரு பரலோகத்தின் திறவுகோல்கள். இன்னைக்கு வேணுமா? அது யாருக்கெல்லாம் பரலோகத்தின் திறவுகோல்கள் வேணும்? கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கை வைத்து குடிங்க. அல்லேலூயா. தேவதூதர்கள் பார்க்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப ஒழுங்கு மரியாதை நல்ல வேலைகள்லாம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இருக்கு. நீங்க போட்டிருப்பான், பத்திரிகையில போட்டிருப்பான், 3 சேலைகள் இலவசம் அப்படின்னு போட்டிருப்பான். என்னமா உடனே ஆசையா இன்னைக்கு நமக்கு போட்டா இந்த புருஷங்காரன் 1 சேலை வாங்கி தர மாட்டாங்க, எவனோ 3 சேலைகள் இலவசம் தரான், அவன் தான் உண்மையில நல்ல ஆளு அப்படின்னு சொல்லி தரேன். பார்த்தா சின்னதா ஸ்டார்ல ஒண்ணு போட்டிருப்பான், 3 நல்ல காஞ்சிபுரம் சேலைகளை, நல்ல ஒரிஜினல் தங்க ஜரி சேலைகளை கொண்டு வந்தால் 3 பாலியஸ்டர் சேலைகள் இலவசம்னு போட்டிருப்பான். நீங்க 3000 ரூபாய் சாரியை என்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 30 ரூபாய் சாரியை தர்றேன் அப்படிங்கிறான். அதுதான் அர்த்தம். கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா, நிபந்தனைகள். அதே போல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் வேணும், பிசாசுக்கு எதிரான எல்லா வல்லமைகளும் வேணும்னா அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இல்லையா? பரலோக தேவன் இயேசு, அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நினைச்சா ஒரு போடு போட்டு பிசாசை கட்டி அத்தனை பேரையும் ஒரு பக்கம் வர வைக்கலாம் இல்லையா? அது பண்ண மாட்டேன். அது அவருடைய பாணி அல்ல. பாணின்னு இல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு? தமது சாயலாக. அதாவது அவருடைய சாயல்ங்கிறது இது மட்டுமல்ல, சுய சித்தம். தேவன் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார், அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்றாரு. அதே போல மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. மனுஷன் தனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இதற்கு பேர் சுய சித்தம். இந்த சுய சித்தத்துக்குள்ள அவரும் நுழைய மாட்டாரு, பிசாசியும் நுழைய விட மாட்டார். இல்லையா? கவனிச்சு பாருங்க, ஏவாள் அந்த கனியை பாக்குறான், எடுக்கக்கூடாது, பறிக்க கூடாதுங்கிற, சாப்பிடக்கூடாதுங்கிற கனியை பார்த்துக்கிட்டே இருக்கா. பிசாசு என்ன சொல்லுது? அந்த கனி ரொம்ப நல்ல கனி, அதை புசிக்கிற நாள்ல உன் கண் திறக்கப்படும், நீ தேவர்களை போல ஆகிவிடுவாய்.
பாதி உண்மை பாதி பொய். அந்த கனியை புசிக்கும் போது கண்ணு திறக்கும், அது கரெக்ட். ஆனா தேவர்களை போய் ஆயிடு வந்தது பொய். அன்னைக்கு அவங்க 2 பேரும் சாகா வரத்தோடு தேவர்களை போல இருந்தாங்க. ஆனா அந்த கனியை புசிச்ச பிறகுதான் மரணம் வந்தது, மனுஷனுக்கு மரணம் வந்தது. பிசாசு எப்போது 50-50 தான் சொல்லுவான் உண்மை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யோவான் 8:44. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். சோ 50% பொய், 50% உண்மைதான். இப்போ அவன் அந்த கனிய பறிச்சு கொடுத்தானா? ஏவாளுக்கு அந்த கனியை அவனா பறிச்சு கொடுத்தான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இவளை போய் பறிச்சுட்டான். இத போலதான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஏவாளுடைய சுய சித்தத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாது. அந்த சுய சித்தத்தை டேக் ஓவர் பண்ண அனுமதி கிடையாது. ஆனா என்ன பண்ணுவான், நம்ம சுய சித்தத்தை மழுக்கிறதுக்கு அழகா எல்லாம் கலர் கலரா விளம்பரம் போட்டு காமிப்பான். எப்படி விளம்பரம்? நல்ல தண்ணி பாட்டில், அதுல பாத்தீங்கன்னா அழகழகான பெண்கள் படங்களை, இங்கிலீஷ்கார பெண்கள் படங்கள் எல்லாம் போட்டு, என்னமோ அந்த பெண்கள்லாம் நம்ம வீட்டுல ஒரு பாட்டில் குடிச்சோம்னா அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு லுக்கை கொடுத்து குடிக்க வச்சிருக்கான். குடிச்ச உடனே அவன் சுய சித்தம் தலையில் பல்ட்டி. சுய சித்தம் எங்க? அடிமையாயிட்டு. மதுவுக்கு அடிமையானவனுக்கு அப்புறம் என்ன சுய சித்தம்? முடிஞ்சு போச்சு, அவுட்டு அவுட்டு. இத போல மனுஷனை அடிமைப்படுத்துகிற நிறைய விஷயங்களை பிசாசு கொண்டு வந்திருக்கான். கிரிக்கெட் விளையாட்டு, இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட்டு நிறைவேற சுய சித்தத்தை எடுத்து போட்டுருச்சு. அப்படியே அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சாப்பாடு ஓடாது, தண்ணி ஓடாது, சர்ச்சு போக மாட்டாங்க, அதே பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, அவன் சுய சித்தம் அவுட்டு. அவன் என்ன ஆயிட்டான்? பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான். அது கிரிக்கெட்டுக்கு இல்ல, பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான். இன்னொரு ஆளுங்க கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல இமெயில், இது பேஸ்புக், ட்விட்டர் பார்த்துட்டே இருக்க. முடிஞ்சு போச்சு, இவன் சுய சித்தமும் அவுட்டு. இவன் பரலோகத்துக்கு போறது டவுட். அல்லேலூயா, டவுட். புரிஞ்சு போச்சு. பிசாசு வேலை எப்படியாவது நம்ம சுய சித்தத்துக்குள்ள நுழையணும். இன்னொரு பார்ட்டி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? ஆபாச படம், நிர்வாண படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் சுய சித்தத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டான் பிசாசு. முடிஞ்சு போச்சு, அவன் நிர்வாண படத்துக்கு அடிமை. ஓவர் ஓவர். இப்படி சொல்லிட்டு போனா நிறைய இருக்குது. பிசாசு என்னைக்கும் நம்ம சுய சித்தத்துக்குள்ள அவன் நுழைய முடியாது. அவன் என்ன பண்ணுவான், நம்மளே நம்ம சுய சித்தத்தை தூர போட்டு எரியும்படி பண்ணுவான். அதுக்கு வேண்டிய அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், இந்த அத்தனை அதிகாரங்களும் நம்மள அவரை போல மாற்றுறது. எப்படியா? அவரை போல. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன். போதும் என்ன வைக்கிறாரா? உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இதேதான் உங்களுக்கு சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர். உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை கொடுத்து என்ன பண்ண போறாரு? உங்களை, உங்க ஊர்க்காரங்க, திருக்குறங்குடிக்காரங்க அத்தனை பேருக்கு உங்களை என்ன ஆக்க போறாரு? கடவுள் ஆக்க போறாரு. அவ்வளவு வெறியும். இதான் அவருடைய ஆசை. அதுதாங்க அவருடைய ஆசை, அதுதான். மத்தவன் உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். எப்படி? கை கட்டினா மட்டும் இல்ல, தானியேல், நான் 2 இடத்துல சொல்றேன். ஆண்டவர் மனுஷனை கடவுளாக்குன விஷயத்தை 2 இடத்துல நான் காமிக்கட்டுமா? இப்ப இதே விஷயம் இந்த யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லிவிட்டார்ல. இது எப்படி நிறைவேற்றினார் பார்க்கலாமா? பார்வோன் எப்படி தொப்புன்னு விழுந்து யார்கிட்ட? மோசைய கடவுளாக்குறான். மோசைய கடவுளா தொழுது கொள்றான். எங்க தொழுது கொள்றான் பார்ப்போம். 10வது வசனம். 10வது வசனம் 10:17. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாம் 2-3 இடத்துல இருக்கு. 10:17 யாத்ராகமம் 10:17. 16-17 படிங்களேன். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாக அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக என்ன செஞ்சானா? பாவம். மனுஷன்ட அடிமைகள், இவங்க 2 பேரும் அடிமைகள். அவன் யாரு? எகிப்து சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, மகா சக்கரவர்த்தி. அவன் சொல்றான், பரலோக தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன வச்சான்? நான் விரோதமாக என்ன பண்ணான்? தப்பு பண்ணேன்னு சொல்லல. என்ன சொல்றான்? பாவம் செய்தேன். அது என்ன சொல்றான்? இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். யாரு? அவன் கேட்கல, உன் கடவுள் என் பாவத்தை மன்னிக்கணும்னு கேட்கல. மோசே, ஆரோனே, நீ என் பாவத்தை மன்னிக்கணும்.
என்னாச்சு? பார்வோனுக்கு உன்னை நான் தேவனாக்கினேன். பண்ணிட்டார். இதே போல தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. தானியேல் புஸ்தகத்துல தானியேல் என்ன சொல்றான்? அந்த மொத்தம் தரிசனங்கள் எல்லாம் சொல்றான். சொன்ன உடனே அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணான் பாருங்க. தானியேல் 3வது அதிகாரத்துக்கு வர்றான். வந்து அப்படியே வந்து கால்ல உள்றான் பாருங்க. தானியேல் 2வது அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். காணிக்கை யாரு கொடுப்பாங்க? தூபம் யாரு காட்டுவாங்க? அவங்க கடவுளுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படித்தான். காணிக்கை கொடுத்து தூபம் காட்ட யாருக்கு? தானியேலை கடவுள் மாதிரி வச்சு எல்லாரும் காணிக்கை கொடுத்து தூபம் போடுங்க பாட்டான். இல்லையா? தானியேல அவன் ராஜாவுக்கு முன்னால என்ன வைக்கிட்டாரு? தேவனாக்கிட்டார். இன்னைக்கு உங்களை அப்படி ஆக்க விரும்புறாரு. திருக்குறங்குடியில உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன ஆக்க விரும்புறாரு? தேவனாக்க விரும்புகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவம்ங்கிறது எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க சிலுவை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டாங்க. சிலுவை கிறிஸ்துவத்தின் அடிப்படை. அதுதான் அன்பு, தேவ அன்பு. ஒரு சாதாரண மனுஷனுக்காக, பாவியான மனுஷனுக்காக மனுஷகுமாரன் தான் உயிரை கொடுத்தாரு. அத போல ஒரு அன்பு வேற எதுவுமே கிடையாது. அந்த அன்புக்கு ஈடு இணை ஒண்ணுமே கிடையாது. ஆனா கிறிஸ்துவம் அன்பு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா என்ன? பலமானது அத்தாரிட்டி. பரலோக ராஜ்யத்தோட அத்தாரிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் பிசாசு நடுங்குது. யாருக்கு முன்னால? உங்களுக்கு முன்னால. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பரலோக ராஜ்யம் இருக்கு. லூக்கா 10வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 11வது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இல்லையா? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிறது. அப்போ பிசாசுகளை துரத்தும் பொழுது நமக்கு என்ன வந்திருக்கு? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கு. நமக்குள்ள தேவ ராஜ்யம் வரும் பொழுது அவன் சூப்பர் நேச்சுரல் பிசாசு, ஆனா நம்மளை கண்டு ஓடுறான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது தேவராஜ்யம். அடுத்தது அவர் பரலோகத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? வியாதிகளை இயேசுவின் நாமத்துல 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்துல போனோன்னு என்ன ஆகுது? பெரிய பெரிய வியாதியும் தப்புன்னு சலாம் போட்டு ஓடி போயிடுது. மத்தவன் பாக்குறான், என்னடா இவ்வளவு பெரிய மாத்திரை கத்திர போட்டு ஐசியூ எல்லாம் படுத்து வந்தா கூட ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. இவன் 5 4 3 2 போடுறான். இவன் 5 4 3 2 1 போட்டு இயேசுவின் நாமத்துல ஓடி போயிடுது. நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வல்லவன் இயேசுடைய நாமத்துக்கு மட்டும் இருக்கு. இல்லையா? இயேசுவின் நாமத்துக்கு மட்டும் அங்க உட்கார்ந்து இருக்க பிசாசு ஓடி போயிடுது. ஆமா, வியாதினா என்ன? இடுப்பு வலினா அங்க ஒரு பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் அங்க ஒண்ணு உட்கார்ந்து புடிச்சிட்டு இருக்கு. ஆமா, இயேசுவின் நாமத்துல இடுப்பு வலியே போனா இடுப்புல உட்கார்ந்து பிசாசு டமார்னு அடிச்சு போறது ஓடி போயிடும். அது ஏன் ஓடி போகுதுன்னா, அப்படி ஓடி போகலன்னா அந்த பிசாசு பாதாளத்துல கொண்டு கட்டப்படும். இது எப்படிங்க? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும். இதுல பாத்தீங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது எது? தேவனுடைய வார்த்தை. நீங்க இயேசுவின் நாமத்திலங்கும் பொழுது அங்க இயேசுடைய வசனம் போகுது. வசனம் போனோம்னா அது எப்படி போகுமா? வசனமா போல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா சுத்திக்கிட்டே போகுது. இடுப்புல பெயின், அங்க பிசாசு உட்கார்ந்துருக்க நேரம் அங்க போய் அடிக்க போகும். இந்த பிசாசு துள்ளி அடிச்சு ஓடல, அது போய் அடிச்சிருச்சுன்னா அந்த பிசாசுக்கு மரணம். அவ்வளவுதான், பாதாளத்துல போய் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க வசனங்களா பேசிக்கிட்டு வரோம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கட்டுக்கள் இருந்தா யாரும் தலையில கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது ஓடி போய்கிட்டே இருக்கு. 1 by 1 ஓடிக்கிட்டே இருக்கு அந்த கட்டுகள் எல்லாம். இந்த வசனத்துக்குள்ள வல்லமை, இந்த வசனமும் இயேசுவும் ஒன்றுதான். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனம். முதல்ல ஆண்டவர் ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார், யோவான் 1:1. இப்ப அவரு மாம்சமாகி இயேசுவாகி வந்துட்டு பரமேறி போயிட்டாரு. இப்ப அவருடைய பேர் என்ன? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களை கடவுளா ஆண்டவர் மாத்த விரும்புறாரு. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்கு. இயேசு தேவனுடைய வார்த்தை என்றாலும் இயேசு என்றாலும் ஒன்றுதான். ஆமா, உங்கள்கிட்ட பட்டயம் புறப்பட்டு போகுது, உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க போற இடங்கள்லாம் 360 டிகிரிக்கு உங்கள்ட்ட இருந்து பட்டயம் புறப்பட்டு போகுது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போய்கிட்டே இருக்கு. பிசாசால உங்க பக்கத்துல வரவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல என்ன பண்றாரு? வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் கொடுக்குறாரு. இது எதுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குறதுக்கு. இதுக்குதாங்க வல்லமை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கடை போட்டு, அப்பா நான் பிசாசை ஓட்டுறேன்பா, 8000 10,000 கொடு, இதுக்கு சொல்றதுக்கு இல்ல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு கிறிஸ்தவ பேர் உள்ள ஒருத்தர், கத்தோலிக்க கிறிஸ்தவ பேர் உள்ள ஒருத்தர் நீங்க பார்த்தாரு, நான் இந்த செய்வேன உள்ளவங்களுக்கு எல்லாம் அதை கட்டுகள்லாம் உடைச்சு கொடுக்குறேன், சர்வீஸ் பண்றேன். ஓ நம்மளை போல ஆள் போல் தெரியுது, ரொம்ப சகோதரர், ரொம்ப சந்தோஷம் சகோதரே, வெரி குட், நல்லா ஒர்க் பண்றீங்க. நான் ஒரு சார்ஜ் பண்ண ஒரு 25,000 ரூபாய் வாங்குவேன் அப்படின்னாரு. எனக்கு தப்புன்னு அடிச்சு போச்சு. ஒருவேளை நம்மள சரியா பைபிள்ல படிக்கலையோ அப்படி நமக்கு தெரியும். ஒரு கிண்டலுக்கு தான் சொல்றேன். எனக்கு டப்பார்னு உடனே ரெட் லைட் அடிச்சுது. 25,000 ரூபாய் சார்ஜ் பண்றேன். ஏழைகள் வந்தா கொஞ்சம் இலவசமா இல்ல நான் குறைய ரேட்டு போட்டு பண்ணுவேன். எனக்கு புரிஞ்சு போச்சு ஆளு ஃப்ராடு அப்படின்னு. உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பிசாசு ஓட்டுறதுக்கு ஆண்டவருடைய பிள்ளை காசு 25,000 வசூல் பதிக்கு பண்ணுது, செய்வினை எடுக்கிறதுக்கு பண்ணுதுன்னா அது வந்து பிசாசோட மைண்டன் தான், வேற யாரும் கிடையாது. ஆனா நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. நான் கேட்டேன், நீங்க சர்ச்சுக்கு போறது உண்டா அப்படின்னாரு. வெரி குட், ரெட் லைட் நம்பர் 1. அடுத்தது நீங்க வேதத்தை தியானம் பண்ணுண்டா? அதெல்லாம் கிடையாதுங்க. சரி, 3வது கேட்டேன், நீங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பார்ன் கிறிஸ்டியன். எப்படியா? நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், அதனால எனக்கு ஞானஸ்தானம் இல்லைன்னாரு. நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவனுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசமே கிடையாது, இடத்த காலி பண்ணு, அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு பார்ன் கிறிஸ்டியனா, அதனால ஞானஸ்தானமே எடுக்க வேண்டாமா? இதுக்கு மேல வேற என்ன கேள்வி இருக்கு? ஒரு வேதத்தை அறிஞ்ச கிறிஸ்தவன்ட்ட எவ்வளவு டூப் விட முடியாது. அல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்ணலன்னா அவன் இயேசுவோட புள்ளன் போயிட்டு இருக்கோம். ஆத்துமா என்ன ஆயிடும்? வேட்டையாடப்படும். செய்வனக்காரன்ட்ட போற எல்லாரும் அவங்களுடைய ஆத்துமாக்கள் வேட்டையாடப்படும். அவ்வளவுதான். ஆத்துமாவை பணையம் வச்சுதான் செய்வன பண்றாங்க. யாரும் செய்வனக்காரன்ட்ட மந்திரவாதக்காரங்கிட்ட போறாங்கன்னா அவங்க ஆத்துமா நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுது, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. அப்படின்னா மட்டும்தான் பிசாசு அவங்களுக்கு பண்ணும். செய்வனையை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போனாலும் ஆத்துமாவை கொடுத்தாதான் பண்ணுவான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோவான் 10:10 ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். செய்வனைய ஏவி விடுறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம். அவன்கிட்ட போய் கேட்டு ஏவி விட்டதை திருப்பி எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குவான்னு கேட்டு பாருங்க. கிடையாது. அந்த அதிகாரம் இயேசு ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நீங்களும் நானும் எக்ஸசைஸ் பண்ணலாம். போய் நேர சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுத்துக்கொண்டு போய் பாதாளத்துல போய் கட்டிடலாம். அல்லேலூயா. கை வைத்த அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி, மார்ச் மாசம் ராத்திரி நல்லா ஜெபம் பண்ணிட்டு நானும் மனைவியும் சரி தூங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் பெண்ட ஒரு ரவுண்டு நடந்து வந்தேன். ஏதோ ஒரு கொசு அடிக்கிறதுக்கு வந்தேன். பார்த்தா தர சூடா இருக்குது. என்னது இந்த நேரத்துல ராத்திரி 12 மணிக்கு தர சூடா இருக்கு? நான் ஒருவேளை கற்பனை பண்றேனோ, திருப்பி வந்து கையெல்லாம் வச்சு பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்குது. நான் மெதுவா ஒரு டைலா கால் வச்சு பார்த்தா ஒரு டைல்ல சூடு வருது. சரி, இந்த டைல்ல சூடு தெரியுது. இதுல நாய்க்குட்டி ஏதாவது படுத்து இருந்ததா? இல்லையே. நாய்க்குட்டி அந்த பெட் நாயை வெளியில ஏற்கனவே கட்டியிருக்கோம், அது உள்ள இல்லையே. எப்படி ஒருத்தருமே இல்லாம இந்த இடத்துல சூடா இருக்குன்னு நல்லா செக் பண்ணி பார்த்தா கீழே வந்து ஸ்டவ்ல போட்டு தீ எறிகிற மாதிரி, டைல்ல ஸ்டவ்ல போட்டு தீ போட்டு எரிக்கிற மாதிரி. அது சாதாரண டைல் கிடையாது, கடப்பா ஸ்டோன், இவ்வளவு பெரிய ஸ்டோனு. அந்த ஸ்டோனுக்கு கீழே இருந்து ஏதோ ஸ்டவ் வச்சு எரிக்கிற மாதிரி கால் 2 கால்லயும் நல்லா தீ படுது. பட்ட உடனே நான் எனக்கு தெரிஞ்ச உடனே மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் இறங்கி இதுல கால் வச்சு பாருன்னு என் மனைவியை வச்சு கால் வச்சு பார்த்தா யாரோ கீழே இருந்து தீ போடுற மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா சூடு. சரி, கை வச்சு தொட்டு பாரு. கை வச்சு தொட்டு பார்த்தா கூலா இருக்கு, தெரிய மாட்டேங்குது. கால் வச்சா தீல எரியிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. மற்ற கால் எல்லா பக்கம் பார்த்தா எல்லாம் நார்மலா கூலா இருக்கு. இது மட்டும் எரியுது. என்னன்னா இந்த வீடு 25 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு முன்னால யாரோ ஒரு அன்பர் அதுக்குள்ள மற்ற மேட்டரை வச்சு விட்டுருக்காரு. அது நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் வேத வசனத்தை சொன்ன உடனே, பிசாசுக்கு எதிரான வசனங்களை சொன்ன உடனே சூடு ஏறி போச்சு. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் இருக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும்
உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன நம்ம கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. உடனே ஐயா வாங்க மந்திரவாதி வாங்க, கவர்மெண்ட் ஆபீசர் வாங்க, இப்படியா சொல்லுவாங்க? ஆமா, ஒரு மந்திரவாதி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு வேலை வேண்டாம். சரி, ஐயா பாஸ்டர் வந்து இந்த செய்வனை எடுங்க, இதை எடுங்க. இதா நம்ம கிட்ட அது சூடு வாங்கியிருக்குன்னா நம்ம கிட்ட தான் ஆண்டவர் பவர் கொடுத்திருக்காரு. நம்ம முன்னால ஒரு பிசாசு ஆடிச்சுன்னா நமக்கு தான் அதை வெளியே துரத்துறதுக்கு அதிகாரம் இல்லையா? அதெல்லாம் ரகசியம். அதனால உடனே போனேன், பாத்ரூம்ல போய் ஒரு மக்ல தண்ணி எடுத்தேன், உடனே ஏசுவின் நாமத்துல ஏசுவின் பரிசுத்த ரத்தமா மாத்துறேன். இப்படித்தான் பார்த்துட்டு, பிசாசே உனக்கு சமாதி இருக்கிற இடத்துல சூப்பரா உனக்கு சமாதி, ஏசுவின் பரிசுத்த ரத்தத்தை கழிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. 20 நிமிஷத்துல சூடு அமிட்டு. இன்னைக்கு வரைக்கும் சூடு வரல. உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள மற்றது இருக்கு, சகட்டு இருக்கு இல்லையா? அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது செத்து போச்சு. நல்ல கல்லு, அந்த கல்லை ஏன் உடைக்கணும்? அது வச்சிய மாமனார் இறந்திருக்காரு, அது கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்தனால அது ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணல. நானும் என் மனைவியும் அன்போடு அன்பா தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால ஒண்ணும் அதெல்லாம் பண்ண முடியல இல்லையா? அல்லேலூயா. போட்டு இயேசுக்குள்ள இருக்கனால அது ஒண்ணும் பண்ண முடியல. அத இயேசுவின் ரத்தம் தெளிச்சு சமாதி, வீட்டுக்குள்ளே சமாதி வச்சாச்சு. அல்லேலூயா. எந்த மந்திரவாதியும் போக வேண்டாம், எந்த பாஸ்டர்ட்டையும் போட்டு ஐயா நீங்க வந்து எடுங்கன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்களும் நானும் யாரு? பரலோக தேவனுடைய பிள்ளை. ஆமா, பரலோக தேவனுடைய பிள்ளைன்னா அதுல என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு? நம்பர் 1, கலாத்தியர் 4:6 சொல்றாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவிய நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இயேசுவோடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னா நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய ரைட் கலாத்தியர் 4:6, அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவிய கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? முக்கியமா ஒண்ணு சொல்றாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9 சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருடைய சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்க யாருங்க? சொல்லுங்க, கையை உயர்த்தி, வலது கை உயர்த்தி. நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா இதான் முக்கியம். நீங்க வெறும் பிள்ளை இல்ல, நீங்க ராஜாவுடைய பிள்ளை. ஏன்னா உங்க ஏசப்பா எங்க உட்கார்ந்துருக்காரு? பரலோக ராஜ்யத்துல பிதாவுடைய வலது பாரசத்துல எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எப்படி இருக்கிறாரு? எபிரேயர் 7 சொல்றாரு, அவர் ராஜாவாகவும் என்றும் மாறாத பிரதான ஆசாரியனாகவும் 2 ரோல், 2 முறைமைகள்ல அங்க உட்கார்ந்துருக்கிறார். நித்தியமான ராஜா, நித்தியமான பிரதான ஆசாரியன், 2 ரோல். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், உங்களுக்கு எனக்கும் அதே அதிகாரம். 1, நீங்களும் நானும் யாரு? ராஜகுமாரன், ராஜகுமாரத்தி. 2வது, நீங்களும் நானும் பிரதான ஆசாரியனோட பிள்ளைனால ஆரோனுடைய கோல் நம்ம கையில இருக்கு. அது என்னது? ஆசாரியத்துவம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் கொடுக்கிறாரு, அந்த அதிகாரத்தை பூரா நம்ம கையில கொடுக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகர வல்லமை. 2வது, சத்ருவின் கிரியைக்கு மேல வல்லமை. அதுல என்ன சொல்றாரு? பிசாசை கொண்டு பாதாளத்துல கொண்டு கட்டுற வல்லமை. 3வது என்ன பார்த்தோம்? கட்டுவதற்கும் அவிழ்க்கிறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறாரு. இல்லையா? போதுமா? இன்னும் வல்லமை வேணுமா? இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்காரு? இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் கொடுத்திருக்காரு. அப்ப இவ்வளவு வல்லமையை நம்ம உபயோகிக்கலன்னா இது என்ன லெவல்ல நம்மளை கொண்டு போய் விடுது? மத்தவங்க நம்மளை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவ கடவுள். வந்து எல்லாரும் பெரிய ஆளுங்கெல்லாம் எப்படி வந்து நிற்பாங்க? கை கட்டி நிற்பாங்க. இல்லையா? இன்ட்ரெஸ்டா இருக்குமாமா? இன்ட்ரெஸ்டா இருக்குமா? பெரிய பெரிய ஆளுங்க உங்க முன்னால வந்து கை கட்டி நிற்பாங்க. எப்படி நின்னாங்க? மோசே முன்னால பார்வோன் நின்னு என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி உங்க முன்னால பெரிய ஆட்கள் வந்து நிக்கிற அளவுக்கு அவருடைய வல்லமையை கொடுத்திருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. இது கேரண்டி. இந்த புஸ்தகம் கேரண்டி ஆனது. ஆனா அந்த வல்லமையை உபயோகிக்கிறோமா? இல்ல. இன்னொரு முக்கியமான ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு.
2 கேரண்டி ஏற்கனவே பாத்தீங்க. ஒன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் தான் நான் உங்களோடு இருக்கிறேன். இது எங்க இருக்கு? மத்தேயு 28:20. மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கேரண்டி. ரெண்டாவது லூக்கா 10:19 என்ன பார்த்தோம்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு கேரண்டி கொடுத்திருக்காரு, ரொம்ப ஸ்பெஷல் கேரண்டி. என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இது என்ன கேரண்டி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கையில என்னெல்லாம் இருக்கு? என்ன திறவுகோல் இருக்கு? இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல். இத சிலுவையில ஆண்டவர் வாங்கினார். சிலுவையில இயேசுராஜா வாங்கினார். அதுக்கு முன்னால பாதாளத்துக்கு திறவுகோல் பிசாசு கையில இருந்தது. மேல் பாதாளத்துல பரிசுத்தவான்கள், கீழ் பாதாளத்துல யாரு? பாவிகள் இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல 1 சாமுவேல் 27 நினைக்கிறேன். அதுல சாமுவேல் எங்க இருந்து வரதா சொல்லுவா அந்த அம்மா, அந்த ஒரு குறிக்கோள் சொல்ற போகணும்னு சொல்லுவாள, பாதாளத்துல இருந்து ஏறி வர்றாங்க அப்படின்பா. ஏன்னா அப்ப பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்க? மேல் பாதாளத்துல இருந்தாங்க. பாவிகள் கீழ் பாதாளத்துல இருந்தாங்க. கீழ் பாதாளத்துல இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா சாமுவேலை கூப்பிடல. அது வஞ்சகாவி. அது வஞ்சகாவி. தம்பி அது வெளியில போய் சொல்லுங்க, அது வெளியில போய் சொல்லுங்க, ஆஃப் பண்ண சொல்லி. அது வஞ்சகாவி. யாரும் மரித்த ஆளை யாரும் உயிரோட கொண்டு வர முடியாது. எந்த ஆவியும் பேச வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரித்த யாரும் உயிரோடு, இதுல ஆவிய பேசவே முடியாது. அப்ப பேசுறதெல்லாம் யாருன்னா பொய்யின் ஆவி. அது என்னதுங்க? பொய்யின் ஆவி. அது சாமுவேல் ஆவின்னு சொல்லி வந்தது. அது சாமுவேல் ஆவி இல்ல. அது கொஞ்சம் கடைசி வசனத்துல சொல்லுது, இன்றைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் சொல்லுது. யார பார்த்து சொல்லுது? சவுலை பார்த்து சொல்லுது. சவுல் கடைசியில எங்க போனா? நரகத்துக்கு போனான். அவன் பரலோகம் போல. சாமுவேல் எங்க போயிருக்கான்? பரலோகம் போயிருக்கான். அவன் சாமுவேலிடம் போகல, அவன் நரகத்துக்கு போனான். பிசாசு கிளீனா சொல்லிச்சு, இன்னைக்கு நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோட இருப்பீர்கள்னா என்னோட நரகத்துல இருப்பீங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுது? சவுல்கிட்ட சொல்லுது. அது சாமுவேல் மாதிரி வேடம் போட்டு வந்துச்சு தவிர அது சாமுவேல் அல்ல. இல்லையா? அதனால மீடியம் சொல்லி செத்து போனவங்களோட உங்களை பேச வைக்க போறான்னா ஏமாந்துடாதீங்க. பிசாசு செத்து போனவங்கள மாதிரியே பேசுறதுக்கு வல்லது. பேசும். செத்து போனவங்களுடைய அத்தனை ஹிஸ்டரியும் கரெக்டா சொல்லும். ஆனா அது செத்தவங்க கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதம் 115:17 என்ன சொல்லுது? சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். துதிக்க முடியாது. அடுத்தது பிரசங்கி 9வது அதிகாரம். நல்ல இதெல்லாம் இடையில ஆண்டவர் இந்த சத்தியங்களை கொடுத்துக்கிறார். பிரசங்கி 9வது அதிகாரம் பாருங்க. 9வது அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது. ரெண்டிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கு இல்லை. அப்ப செத்து போனவங்க யாரும் பேசுறாங்கன்னு சொன்னா அது பொய். அது வஞ்சகாவி. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இதுல என்ன கேரண்டின்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் நம்ம ராஜா கையில இருக்கனால நீங்களும் நானும் இயேசு அனுமதி இல்லாம மரிக்க முடியாது. இல்லையா? இயேசு அனுமதி இல்லாம நீங்களும் மரிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் இயேசுவை நீ சொல்றதுனால நான் கொல்ல போறேன் அப்படின்னா, ஐயா ஒன்னால முடிஞ்சா கொன்னுக்கோ. இயேசு அனுமதிக்க இல்லாம தொட முடியாது யாரும். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 3 நாளைக்கு முன்னால கதவை 2 நாளைக்கு முன்னால 23ஆம் தேதி பீகார்ல நான் ரோந்து போறேன். எலெக்ஷன் ரோந்து போறேன். சரி, நாளைக்கு எலெக்ஷன். இன்னைக்கு எந்த இதுவும் கிடையாது, அதாவது கேம்பெயின் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூன்சி ரோந்து போவோம். என்னோட சேர்த்து மற்ற 2 அப்சர்வர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க ஜூனியர், நான் தான் சீனியர். ஃப்ரண்ட் சீட்ல அந்த இன்னோவா கார்ல நான் உட்காந்துருக்கேன். போறோம், ஒரே கார்ல போறோம். பின்னால எங்களுடைய பாதுகாப்பு 3 பேருடைய பாதுகாப்பு வாகனமும் வருது. போலீஸ்காரர்கள், எஸ்கார்ட் கன்மென் வராங்க. போகும்பொழுது திடீர்னு எங்களுக்கு முன்னால வந்துட்டு இருக்க ஒரு ஆட்டோ நில தடுமாறுது. கண்ணு முன்னால எல்லாரும் பாக்குறோம். திடீர்னு நில தடுமாறுது. நேர ஓடி வந்துட்டு இருந்த ஆட்டோ இப்படி தடுமாறி எங்களுக்கு நேர எதிர வருது. லெப்ட்ல வந்துட்டு இருந்த ஆட்டோ அப்படியே தடுமாறி நேர எங்களை நோக்கி வர துவங்கிருச்சு.
நடுக்கோட்டை தாண்டி எங்களை நோக்கி வர தங்கிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்னு நடந்தது. லெப்ட் தடுமாறி இங்க வரும்பொழுது எனக்கு முன்னால வாகனத்துக்கு முன்னால போய்கிட்டு இருந்த தேவதூதன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த வாகனத்தை அப்படியே ஒரு இழுத்தான். இழுத்து, ஏன் ஆண்டவருடைய புள்ள வாகனத்துக்கு முன்னால நீ எங்க வர அப்படின்னு சொல்லி ஒரு இழுத்து அவனோட லேனுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா? இந்த வீல் வந்து பங்கின மேல ஏறிடுச்சு. எப்படி ஏர்போன் ஆயிட்டு வலது பக்கத்துல வீல் என்னாச்சுன்னா அப்படியே ஆகாயத்துக்கு மேல வர துவங்கிட்டு வந்து எங்களை அப்படியே கிராஸ் பண்ணிச்சு. தலை குப்புற விழுந்து நாங்க உடனே வண்டியை நிறுத்திட்டோம். சைட்ல போய் நிறுத்திட்டு வந்து பார்த்தா அது அந்த ஆட்டோ, பெரிய ஆட்டோ, அந்த ஷேர் ஆட்டோ தலைகீழ விழுந்து கிடந்து அதுக்கு கீழே ஒரு ஆள் கிடக்குறாரு. தலைகீழ கிடக்குற ஆட்டோல மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் கிடக்குறாரு. எங்க செக்யூரிட்டி மேன்லாம் வந்து எடுக்க போகும்போது கவனமா தூக்குங்க, அடிபடாம தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிபடாம அந்த ஆட்டோவை தூக்கிட்டோம். தூக்கிட்டா 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒருத்தர் முதல்ல எந்திரிச்சு நிற்கிறாரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு ஒண்ணும் இல்ல, இவருக்கு ஆட்டோ சப்பி போயிட்டு. இதுல என்னன்னா அந்த ஆட்டோவை பிசாசு என்ன பண்ணா தெரியுமா? அதுல 2 பேரை வந்து என் வாகனத்துல வந்து மோத விடணும். அவன் வேலை மோத விட்டு அவங்க உயிரை பறிக்கணும். மோதனா உயிர் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா எங்க வாகனம் நல்ல வேகத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த வேகத்துல வந்து நேரம் வந்து முட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு சான்ஸே கிடையாது, செத்து போயிருப்பாங்க. அவ்வளவுதான், அவங்கள சாகடிக்கணும். அடுத்தது ஒரே கல்ல 2 மாங்காய். நான் அன்னைக்கு சாயந்தரம் 2 கூட்டத்துல பேச போறேன், ஈவினிங். அதுல பேசக்கூடாது, அவனுக்கு டேமேஜ். அந்த கூட்டத்துலதான் ஒரு வயசு ஒரு பொண்ணுக்கு அர்த்ரைட்டிஸ் வந்தது. தலையில கழிச்சு இயேசுவின் நாமத்துல போபிக்காதேன்னு அர்த்ரைட்டிஸ் வியாதி ஆன் தி ஸ்பாட்ல சரியா போயிட்டு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. பிசாசுகள், அதாவது பிசாசின் கட்டில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அது நடக்க கூடாது. ரோமன் கத்தோலிக்கர்களும் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்துட்டாங்க. அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கணும். அதை தடுக்கணுங்கிறதுக்கு என் வாகனத்துல மோதிட்டா என்ன ஆகும்? அப்சர்வர் வாகனம் மோதி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஆட்டோ வந்து அப்சர்வர் வண்டியில மோதிச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாரும் பார்க்கல. அவன் 2 பேரும் செத்து போயிட்டானா அவன் வந்து சாட்சியா சொல்ல போறான். அதனால நாங்க தான் போய் மோதிரன்னு அவன் சொல்லவா போறான்? செத்து போயிருப்பான். அதனால அது திட்டம் என்னைய கிரிப்புள் பண்ணணும். ஆனா தூதன் என்ன பண்ணா? இழுத்து அந்த வாகனத்தை கொண்டு கீழே விழ வச்சான். 2வது அற்புதம் என்ன தெரியுமா? அந்த 2 பேருக்கும் மரண நாள் குறிக்கப்படல. பிசாசு என்ன கண்ட உடனே கோபத்துல நான் வரிசையா ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணி அவனை போட்டு மிதிக்கிறனால என் மேல எப்படியும் அட்டிக்கணும்னு வன்மத்துல ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அந்த 2 பேரை கொண்டு கார்ல வந்து முட்டி கொள்ளணும்னு பார்த்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூதனை வச்சு வாகனத்தை வழியில இருந்து விளக்குனது மட்டும் இல்லாம அந்த 2 பேரையும் பொண்ணு போல காப்பாத்திட்டாரு. எப்படி தெரியுமா? இந்த வாகனத்துக்குள்ள அடிபட்டு கிடந்த மாதிரி இருந்தது. அவருக்கு நான் கேள்விப்பட்டோம் அவருக்கு ஒரு கால் உடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ராத்திரி எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா 24ஆம் தேதி எலெக்ஷனுக்கு ரவுண்டு போறோம். சரி, ஒரு பூத்தை நம்ம 3 அப்சர்வரும் பார்த்துட்டு போவோம் சொல்லிட்டு பூத்துக்கு போறோம். பூத்துல பார்த்தோன்னே சார் இன்னொரு பூத்து நான் பார்க்கணும்னு அந்த ஜூனியர் அப்சர்வர் சொன்னாரு. அவருக்கு முதல் முறையா எலெக்ஷன், நான் எனக்கு 9வது முறை. சரி, நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு அடுத்த ஒரு பூத்துக்கு போறோம். அங்க போய் நாங்க நின்று பார்த்தா எந்த ஆளை ஆட்டோக்கு கீழே இருந்து தூக்கி விட்டோமோ அந்த ஆளு அங்க உட்காந்துருக்காரு. அவர் எலெக்ஷன் ஆபீசர்னு அங்கேயே பார்த்துட்டோம். ஏன்னா அவர் வந்து எது வச்சிருந்தாரு? ஐடி கார்டு வச்சிருந்தாரு. உடனே ஐடி கார்டு விரிவுபடுத்தி இவர் போலிங் ஆபீசர் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சு கலெக்டருக்கு அங்க இருந்தே சொல்லிட்டோம், இவரை வந்து போலிங் டியூட்டில இருந்து எடுத்துருங்க, இவருக்கு அடிபட்டு இருக்குன்ட்டோம். ஆனா இவரு மறுநாள் எலெக்ஷன்ல உட்கார்ந்துருக்காரு. நான் கேட்டேன், எல்லாருக்கும் ஸ்டன்னிங்கா போயிட்டு. என் கூட வந்த 2 பேரும் இது அற்புதம்னு ஏற்றுக்கல. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா இந்த ஆளை மறுநாள் நாங்க 3 பேரும் 2 பூத்து பாக்குற இடத்துல அந்த ஆளை பார்த்துட்டோன்னு இவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் சொன்னாரு, என்னையா உனக்கு கால் உடைஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். காலா? எனக்கா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையே. அல்லேலூயா. தூதன் என்ன பண்ணா? பிசாசு அவங்கள வந்து முட்டை வச்சு காலி பண்ணணும், உயிரை எடுக்கணும்னு பார்த்தான். தூதன் வாகனத்தை மட்டும் கீழே உழ வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு அடிபடாம காப்பாத்திட்டான். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவோட பிள்ளை நிமித்தம் ஒரு ஆள் அடிபடுறத, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அடிபடுறத இயேசு விருப்பப்படலை. எவ்வளவு அன்பான தேவன் பாத்தீங்களா? அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசு அனுமதிக்காம மறிக்க முடியாது. எந்த வாகனத்தை கொண்டு யாரும் முட்ட முடியாது. ஆக்சிடென்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. நமக்கு
நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அநியாயங்கள் எதுவும் நடக்காது. இந்த கேரண்டியை கொடுக்கிறாரு. இந்த கேரண்டி யாரு கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறாருன்னு பாக்குறதுக்கு முன்னால என்ன கேரண்டின்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால நமக்கு மரணம் கிடையாது. இந்த கேரண்டி தான். என்ன கேரண்டி? வெளிப்படுத்தல் 1:18. அல்லேலூயா. இதோட அர்த்தம் இதுதான். நமக்கு நியமிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால, உதாரணத்துக்கு என்னோட மரணம் 90 வயசுனா 90 வயசு வரைக்கும் என்னை யாரும் கொல்ல முடியாது. பிசாசு எம்புட்டு நினைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. இந்த கேரண்டி யாராவது வேற யாராவது கொடுத்திருக்காங்களா? இந்த மாதிரி யாராவது கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? எந்த கடவுள்னு சொல்லப்படுறவங்க கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இறைவன் கடவுள்னு சபைக்குள்ளே சொல்றாங்களே, அநியாயமா சொல்றாங்களே, இயேசுன்னு சொல்லாம சொல்றாங்களே, அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த கடவுள்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஏன்னா கடவுள்கள்ல 2 வெரைட்டி இருக்காங்க. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். கடவுள்கள் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு சில ரகசியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடவுள் 5வது 8:5 1 கொரிந்தியர் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே மட்டும்தான் சகலம் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரிஜினல் கடவுள். மற்றவங்க எல்லாம் கடவுள்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க எதையும் உண்டாக்கல, அவங்க எதையுமே உண்டாக்கல. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்மளையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிகர்த்தர் இவர், சிருஷ்டிகர்த்தவர். அவங்க எல்லாம், அந்த கடவுள் எல்லாம் யாரு? மனுஷன் சிருஷ்டித்தவர்கள். கடவுள்கள் 2 வெரைட்டி. ஒருத்தர் மனுஷனையும் மொத்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தவர். இன்னொரு கடவுள் யாருன்னா, வெரைட்டி யாருன்னா, மனிதர்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவங்க சந்தோஷத்துக்காக சிருஷ்டித்திருக்காங்க, அந்த கடவுள்களை உண்டாக்கியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இயேசு, இயேசு. அல்லேலூயா. அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அவர் நாமத்தை உபயோகிக்கும் பொழுது இந்த 4 வல்லமைகள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். 2வது என்ன அதிகாரம்? பிசாசு மேல. லூக்கா 10:19 பிசாசு மேலேயும் அவன் கிரியைகளின் மேலும். அதுல இன்னொன்னு பாக்குறோம், பிசாசுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம். 3வது மத்தேயு 16:19 பார்த்தோம், என்ன? கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை. 4வது மரணத்தின் மேல அதிகாரம். நம்ம மரணத்தின் மேல நமக்கு அதிகாரம். நம்ம சாக முடியாது, ஆண்டவர் அனுமதிக்காம சாக முடியாது. இது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றினா ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? இன்னொரு கேரண்டி கொடுத்திருக்காரு. இந்த 4வது கேரண்டிக்குள்ள இன்னொரு கேரண்டி. அது என்ன கேரண்டி தெரியுமா? என்ன கேரண்டி? யாத்திராகமம் 15:26 எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா அவனுக்கு வர்ற வியாதி எதுவும் உங்களுக்கு வராது. அப்படி திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்ணணும்? அப்படி திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 5 4 3 2 1 இயேசுவின் நாமத்திலே வியாதி அப்போ இப்படிதான். நான் உங்களுக்கு ரகசியங்கள்லாம் சொல்லித்தரேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் ரகசியங்களை சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சும்மா வெறும் வசனத்தை சொல்லித்தரல, உங்களை வல்லமையான ஆயுதமாக்குறதுக்குள்ள வசனங்கள். ஓகே. என் மனைவிக்கு எனக்கு இந்த அதிகாரங்கள் இதெல்லாம் கொடுத்திருக்காரு, கேரண்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. என் மனைவிக்கு இதெல்லாம் மீறி 2012 மேல பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை என்னன்னா, டியூமர், கட்டிகள். போய் மம்மோகிராபி, ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். நான் இங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு வர, கேன்சர் எல்லாம் குணமான உடனே டமான்னு அங்க உள்ளது எனக்கு அந்த பகுதியெல்லாம் இல்லைனால என் மனைவிக்கு அது வந்துருச்சு. அப்படியா போய் பார்த்தா நல்ல சின்னதா இந்த பால் மாதிரி, என்ன பால்? டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி பெருசா வந்துருச்சு. ஆஹா, ஒரே நாள்ல. ஆஹா, இதெல்லாம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என் அப்பா சொல்லியிருக்காரு. சரி, இந்த அப்பாவை கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. ரைட் தானா? சரிதானா? ஏன்னு மட்டும் அவரை கேள்வி கேட்கவே கூடாது. சரிதானமா? ஏன்னா அவரு
அப்படின்னாருன்னா ஓடி போயிடும். அவர் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? நமக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. 5 4 3 2 1 ஏசுவின் நாமத்துல போனா அது ஓடி போயிடுது. வேற எதுக்கு ஏன் வந்ததுன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அதனால என்ன பண்ணோம், போய் நல்ல மேமோகிராபி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தா கன்ஃபார்ம் இதெல்லாம் இருக்குது. டாக்டர் கத்தி தான் படணும். மறுநாள் ஜெபம், அதிகாலையில 4 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது, அப்பா இந்த மாதிரி அறிக்கை எல்லாம் வந்திருக்கு, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஏன் வந்ததெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆனா ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறேன், டாக்டர் கத்தி மட்டும் என் மனைவி மேல படக்கூடாது இல்லையா? ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்க ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? வியாதியை குணமாக்குங்க, அந்த கட்டிகளை போக்க வைங்க, செலவு இல்லாம இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. ஐயா, டாக்டர் கத்தி மட்டும் என் மனைவி மேல படக்கூடாது, அதுக்கு பிறகு நீங்களும் ஆச்சு உங்க மகளும் ஆச்சு, என்னன்னாலும் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு. இல்லையா? என் மனைவி என்ன எனக்கு மட்டுமா? அவருடைய மகளை தானே எனக்கு கொடுத்திருக்காரு, அவர் மகளை தானே எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னம்மா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீதிமொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் வயிறு பசிக்குனால ஸ்லோவா இருக்குதா? அதெல்லாம் பசிக்க, அது கவலைப்படாங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 18வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பிள்ளை அப்படிங்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு 22, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையானதை கண்டடைகிறான். அடுத்தது, கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரால் என்ன பெற்றுக்கொள்கிறானா? தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஏன் தயவை பெற்றுக்கொள்கிறான்? அவர் மகளை கொடுக்குறாராம், அதனால தயவை பெற்றுக்கிறார். தயனா என்னது? டவுரி. அல்லையா? ஆம்பளைகளுக்கு டவுரி எங்க இருந்து வரணும்? மேல இருந்து வரணும். அல்லையா? அவர் ஒன்றும் சொல்லல, அழகான பெண்ணை கட்டி இருக்கிறவருக்கு கர்த்தருடைய இப்படியே சொல்லியிருக்காரு. இல்ல ரொம்ப கோணல் மூஞ்சி உள்ள பெண்ணை கட்டினா ஆண்டவர் தய கொடுப்பாரு. இப்படியே சொல்லியிருக்காரு. மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைகிறான். என் பொண்ணை நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா, ஓகே, உனக்கு நான் தயை தரங்கிறாரு. அல்லையா? அதனால ஆம்பளைங்க எல்லாம் கவனமா இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் மனைவியை கை நீட்டி அடிக்க கூடாது. மனைவியை கை நீட்டி அடிச்சா யார கை நீட்டி அடிக்கிறாங்க? பரலோக தேவனுடைய மகளை கை நீட்டி அடிக்கிறாங்க. ரைட் தானமா? ரைட் தானா? இல்லையா? அப்படி கை நீட்டி அடிச்சா என்னாகும்? பக்கத்துல சைட்ல அவருடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாகனம் நிற்கும், அவருக்கு ஒரு உரசல் போடுறதுக்கு. ஆமா, இவர் பைக் ஓட்டினாருன்னா ஒரு லாரி ஆண்டர் ஓரத்தை நிறுத்த மாட்டாரு. ஆமா, அப்புறம் கைய கட்டு போட்டுட்டு அந்த மனைவி எந்த மனைவிட்ட அடி கொடுத்தாரோ அந்த மனைவி தான் கைக்கு கட்டு போடணும். இவர் இப்படி தொங்க போட்டுட்டு வருவாரு. அங்க ஆண்டவர் லாரியை நிறுத்திருக்காருல, அவர் பிள்ளைய கை வச்சு கை நீட்டி அடிச்சா எந்த கை அடிச்சதோ அந்த கைக்கு பிறகு கட்டு போட வேண்டிய நிலை வரும். அல்லேலுயா? மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைகிறான். அவருடைய மகள் அது. எல்லா பெண்களும் அவருடைய மகள்கள். என்ன தம்பிமார், கல்யாணம் முடிஞ்சாத தம்பிமார் எச்சரிக்கையா இருக்கணும். ஓகேயா? மனைவியை நேசிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காரு, அவருடைய மகள். ஓகே, இப்ப பாரு, இதெல்லாம் இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் படுத்துற பாடு. கல்யாணம் முடிஞ்சு 20 நாள்ல எனக்கு புருஷ வேணான்னு இது சொல்லுது, பொண்டாட்டி வேண்டான்னு சொல்லு. ஏண்டா, நாங்க 22 வருஷம் ஒரு மனைவியோட இப்படியும் அப்படியும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். கொஞ்சம் இடி உழத்தான் செய்யும், அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். அப்பதான் கொஞ்சம் மசாலா போட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா நாங்க இருக்கிறோம் 22 வருஷம். அடுத்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம இவங்க 15 நாள்ல 20 நாள்ல இந்த புருஷன் வேணாம், இவ சொல்றா, அவன் வேணான், அவ வேணான்னு இவன் சொல்றான். இந்த மாதிரி குடும்பங்களே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லையா? இங்க எழுதியிருக்காரு, மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைகிறான். அல்லேலுயா? அல்லேலுயா? ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. அந்த பைபிளை கரெக்டா படிச்சாங்கன்னா ஓரியன்டேஷன் வரும். வேதம் இல்லாதனால, அங்க பிசாசு இருக்கிறதுனால கட்டுன மனைவி அவளுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேக்கு, கட்டுன புருஷன் முக்கியமானவங்கிறது தெரிய மாட்டேக்கு. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு சிறந்த சிநேகிதனை, ஒரு சிறந்த சிநேகிதிய திருமணத்தின் மூலம் கொடுக்கிறார். கம்பேரபிள், ஏற்ற துணை. ஆதாமுக்கு என்ன பண்ணார்? ஏவாளை கொடுக்கும் போது ஏற்ற துணை. அதே போல ஆதாம் ஏவாளுக்கு யாரு? உற்ற துணைவன். வாழ்நாள் முழுக்க அவளை நேசிக்கிற உற்ற துணைவன் இல்ல, அன்பன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம எபேசியர் 5:28 என்ன சொல்றாரு? மனைவியை நேசிக்கிறவன் தன்னையே நேசிக்கிறான். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்பனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆணுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஏற்ற துணை. அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃப்ரெண்ட், கம்பேரபிள் ஃப்ரெண்டுங்கிறாரு. ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் என்னன்னா அன்பன். வாழ்நாள் முழுக்க அன்பு கொடுக்கறதுக்கு, அன்பை காமிக்கிறதுக்கு, வாங்குறதுக்குன்னு ஆண்டவர் ஒருத்தரை கொடுக்கிறாரு. இல்லையா? அன்பு மட்டுமல்ல, இந்தியால பாதுகாப்பும். இல்லையா? பைபிள்ல அழகழகா எழுதி வச்சிருக்கிறாரு. அழகா இதுபடி வாழ்ந்தா போதும், கல்யாண வாழ்க்கை ஜோர் ஜோர்ன்னு இருக்கும். இதை விட்டு வெளியில போனாதான் பிரச்சனை. வேற எந்த புத்தகத்திலையும் கிடையாது இந்த மாதிரி.
புருஷனுக்கு அறிவுரை இது, மனைவிக்கு அறிவுரை இது, பிள்ளைகளுக்கு அறிவுரை இது அப்படின்னு கண்ணா அழகழகா எழுதி கொடுத்திருக்குது வேதாகமம் மட்டும்தான். அதனாலதான் வேதாகமம் சொல்லுது, சங்கீதம் 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. எந்த மேட்டரும் இதுல இருந்து தான் பதில், எந்த மேட்டருக்கும் இதுல இருந்து பதில் கொடுக்கலாம். வெளியிலே வேண்டாம், வேற எந்த புத்தகமும் வேண்டாம், இந்த புத்தகத்துல பதில் கொடுக்கலாம். நான் இப்ப ஆண்டவருக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு வசனத்தை எடுத்து பதில் கொடுக்குறேன். எனக்கு தெரியுது இதான் பதில்னு தெரியுது. இல்லையா? யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா 2 நிமிஷம் கேட்டுட்டு இந்த வசனத்தை எடுத்து கொடுத்து இதான் உங்களுக்கு பிரச்சனைன்றேன். அவ்வளவுதான். பிரச்சனை அங்க இருக்குன்னா பிரச்சனைக்கு முடிவையும் அங்க எழுதி வச்சிருக்கிறார். அடுத்த 4 வசனம், 4 வசனமோ 1 வசனமோ, அவ்வளவுதான் பிரச்சனைக்கு முடிவு. அதை சரி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை சால்வ். எங்கேயும் போக வேண்டாம், பிரச்சனை சால்வ். இந்த புஸ்தகத்துல அவ்வளவு இருக்கு. ரொம்ப உயிரோட்டமான புஸ்தகம், ஜீவன் உள்ள புஸ்தகம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். தலையில செக் பண்ணிக்கோங்க, கிரீடம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. நீங்க ராஜாவுடைய பிள்ளை. உங்க மேல கை வைக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. இப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்பா இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா இயேசு நமக்கு. இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதை யூஸ் பண்ணணும். இன்னையில இருந்து அதை யூஸ் பண்ணுவோமா? இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். எதுக்காக நம்மள ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு? கனி கொடுக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கிறாரு. வசனம் மத்தேயு 7:19 சொல்றாரு, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் 15:16 கடைசி பகுதி. யோவான் 15:16 கடைசி பகுதியில சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிறைவாக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கணும். இதுதான் சரி. ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். இப்ப தூங்குற கன்னிகை எதுக்காக தூங்குறாங்க? அது அவங்களுக்கே தெரியல. இது அர்த்தம் என்ன? சபைகள்ல ஆண்டவர் 3 விதமான உடன்படிக்கையை கொடுத்திருக்காரு. கனியே கொடுக்காத பிள்ளை தூங்குது. அது அன்டவுட்டபிளி இந்த அதிகாரங்களை உபயோகிக்காம, கனி கொடுக்காம, எந்த விதமான பரலோகத்துக்கு வேலை பண்ணாம சும்மா படுத்து ஒரு பிள்ளை தூங்கிட்டு இருக்குன்னா அது தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டானா? அல்லேலூயா. சரி. ஆனா இன்னும் 3 விதங்கள்ல தூக்கத்துல இருக்காங்க சபையில. என்ன தெரியுமா? 1, ஞான ஸ்நானமே இல்லை, முழுக்கு ஞான ஸ்நானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சபைகள் இருக்காங்க. இவங்க ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறுதளிக்கிறாங்க. வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்றது. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஞானஸ்நானம் அவருடைய மரணத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிடுங்களேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் வந்துச்சு. அப்ப அவரோட கூட மரணம், அதாவது தண்ணிக்குள்ள முங்கின உடனே அது மரணம், வெளியில வந்தோடனே உயிர்த்தெழுதல். இதுதான் அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பண்றதுக்கு தான் ஆண்டவர் யாரை கொண்டு வந்தாரு? யோவான் ஸ்நானகனை கொண்டு வந்து. யோவான் ஸ்நானகன் எங்க கொடுத்தான் ஞானஸ்நானம்? யோர்தான்ல கொடுத்தான். வேதம் சொல்லுது, இவன் தண்ணி எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நின்னானா. நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல அவன், அது வசனத்தை நான் கொடுத்துருந்தேன், நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் யோவான் ஸ்நானகன் போய் யோவான் 3:23 படிங்க. யோவான் 3:23. ஆயினேன் என்னும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினாலே யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். இன்னைக்கு ஞானஸ்நானம் எங்க கொடுக்குறாங்க? சபையில கூட்டிட்டு வந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவியில ஞானஸ்நானம். இது எங்க இருக்கு? தண்ணியில முங்கி வெளியில இருந்தாதான் ஞானஸ்நானம். இது தெளிவா இருக்குது. அடுத்தது கந்தாகே மந்திரிக்கு ஞானஸ்நானம் எங்க கொடுத்தாங்க? அது கந்தாகே மந்திரிக்கு அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 36 இருந்து 39. அப்போஸ்தலர் 8. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான்.
அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணியில இறங்குனாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர தான் ஞானஸ்நானம். அடுத்து ரெண்டு பாருங்க. லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7:30 பரிசேயர் தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படிக்கு படிங்களேன். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இதுக்கு பேர் என்ன? தேவனுடைய ஆலோசனை. யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தது பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம். அது பின்னால உடன்படிக்கை ஞானஸ்தானத்துக்கு முன்னோடியது. அது தேவனுடைய ஆலோசனை. அல்லேலூயா. இத தள்ளி விட்டாங்க, தங்களுக்கு கேடு உண்டாக்கும்படி. அப்ப இன்னைக்கு இந்த முழுக்கு ஞானஸ்தானம் இல்ல, நாங்க போய் குழந்தை ஞானஸ்தானம் கொடுப்போம், இல்லைன்னா சபையில பிதாகுமாரன் பரிசுத்த சிலுவை போட்டு விடுவான்னா அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா உடன்படிக்கைக்கு இவங்க கீழ்ப்படியல. இன்னும் வசனம் பார்க்க போறோம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் அப்படின்ட்டாரு. கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நீங்கள் கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் எதுல மரித்தீங்க? தண்ணியில. நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள். இந்த மரித்தீர்கள் எது சொல்றோம்னா அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். யாரு? தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அப்போஸ்தலர் 2:38 சொல்றாரு, பேதுரு அறிவுரை கொடுக்கிறான், நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் எதுக்கு முதல்ல அடுத்தது அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெறதுக்கு தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு இதுல 1 பேதுரு 3:21, 20-21. 1 பேதுரு 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அண்டர்லைன் பண்ணணும். உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியானது அதை கம்பேர் பண்றாரு. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்ப பாருங்க, இதுதான் இது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியலன்னா பரலோகம் போக முடியாது. இப்போ நிறைய சபைகள் இல்ல, ஒரு பகுதி சபைகள்ல முழுக்க ஞானஸ்தானம் இல்லைன்னு சாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க நாங்க பரலோக ராஜ்யம் போறோன்னு போய்கிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியல, அதனால பரலோக ராஜ்யம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியல. அந்த கனியை சாப்பிட்டாப்புல ஒண்ணாக போறது இல்ல, கீழ்ப்படியல. இப்ப இந்த உடன்படிக்கைய ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு டெஸ்டா வச்சிருக்காரு. ஏன் இந்த ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? இவர்களுக்குள்ள பாவம் இருக்கு, அதனால ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கைய மறுதளிக்கிறாங்க. இது ஒண்ணு. 2வது, அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைங்கிறாங்க. அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னு சொல்ற சபையில ஆவிக்குரிய எந்த வெளிப்பாடு இருக்காது. பிசாசு ஓடாது, வியாதியஸ்தர் சுத்தமாக்க மாட்டாங்க, அந்நிய பாஷை இருக்காது, அடுத்த தீர்க்க தரிசன வரம் இருக்காது, ஆவியானவருடைய எந்த அற்புதமான செயல்பாடும் அந்த சபையில இருக்காது. எந்த சபையில? அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னு சொல்ற சபையில. அல்லேலூயா, அல்லேலூயா.
சால்வேஷன் ஆர்மியில நிறைய இல்லைன்னு சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஞானஸ்நானம் இல்ல, அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னாலும் அப்ப அது ஆண்டவருடைய சபையா கிடையாது. அது ஆண்டவருடைய சபையா இருக்க முடியாது. முழுக்க ஞானஸ்நானம் இல்ல, அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அது நிச்சயமா ஆண்டவருடைய சபை அல்ல. ஆனா உங்க சபையில அதெல்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஞானஸ்நானம் உண்டு, அந்நிய பாஷை உண்டு. எல்லாரும் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? எடுக்கலன்னா பக்கத்துல என்ன 6 குளம் இருக்குன்னு பாருங்க. உங்க பாஸ்டரை கூட்டிட்டு போங்க, முங்கி எந்திரிச்சிருங்க. அப்படித்தான். ஏங்க ஆண்டவர் ஒன்றும் பெரிய கண்டிஷன் போடல. நீங்க பிரான்ஸ்ல இருந்து நல்ல ஒரு தொட்டி ஒயின் வாங்கி அந்த ஒயினுக்குள்ளதான் முங்கி எந்திரிக்கணும். இப்படி சொன்னா ஒருவேளை எல்லாம் போவாங்க. இன்னைக்கு போறாங்க லொங்கு லொங்கு லொங்குன்னு. எங்க போறாங்க? ஒரு குரூப் எங்க போகுது? பழனிக்கு போகுது. இன்னொரு குரூப் எங்க போகுது? அன்னையவேலாங்கண்ணிக்கு போகுது. இல்லையா? அவங்க வாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்களும் லொங்கு லொங்குன்னு என்ன போய்கிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயாவது இன்னொரு குரூப் எங்க போகுது? மெக்கா மெதினான்னு ஏரோப்ளைன் பிடிச்சு போகுது. இப்படி எங்கேயாவது லொங்கு லொங்குன்னு போனா கிறிஸ்தவர்கள் போயிடுவாங்களாமா? அவர் சும்மா தண்ணியில முங்கி எந்திரி போதும்னு சொல்லிட்டாரு. இப்படித்தான் சிம்பிளா தான் கொடுத்திருக்காரு. அந்த சிம்பிளா கொடுக்க போய் நமக்கு அது சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா தெரியுது. இல்லையா? சிம்பிள் அல்ல. யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் இல்லையோ ஒட்டனை போய் எடுத்துருங்க. குழந்தை ஞானஸ்தானம் இந்த வேதத்துல இல்ல, அது அருவருப்பானது. இயேசு சொல்லாத எதையாவது சபை செஞ்சதுன்னா அது விக்கிரக ஆராதனை, அது அருவருப்பானது. இல்லையா? குழந்தை ஞானஸ்தானம் இந்த வேதாகமத்துல கிடையவே கிடையாது. அது தேவனுக்கு அருவருப்பானது. யாராவது அதை பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. என் பிள்ளைக்கு நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. இல்லையா? 2வது அந்நிய பாஷை இல்லை சொல்றது. 3வது திருவிருந்து எடுக்காம இருந்தாலும் அது உடன்படிக்கையை மீறியது. ஆனா பாவத்தோடு திருவிருந்து எடுத்தா அதுவும் பாவம். இல்லையா? திருவிருந்து எடுக்கும் வசனங்கள்லாம் இருக்குது, நேரம் இல்ல. இது உடன்படிக்கை. இது என்ன? இது வந்து என்னால என்ன? என்னுடைய ரத்தத்தினால உடன்படிக்கை நான் சொல்றாரு. அவருடைய மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் உடன்படிக்கை. அது இத என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி நீங்க அதை எடுங்க அப்படின்னு இருக்காரு. ஒவ்வொரு மாசமும் எடுக்கிறோம். ஆனா இதை எடுக்காம, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அதை எடுக்காம இருந்தாலும் அது குற்றம். ஆனா பாவத்தோட அதை எடுத்தா அது மரணத்துக்கு உண்டாக்கும் சொல்லி நம்ம 1 கொரிந்தியர்ல பாத்துருவோமா அந்த வசனத்தை? அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு தூங்குற விசுவாசிகளுக்கு அடையாளம் என்னன்னு உங்களுக்கு நான் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 29வது வசனத்துல சொல்றாரு, எண்ணத்தினாலெனில் அபத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்போ பாவத்தோடு போஜன பானம் பண்ணா என்ன ஆகும்? போஜன பானம்னா என்ன? கம்யூனியன். நம்ம கம்யூனியனுக்கு திருவிருந்து. பாவத்தோடு போஜன பானம் எடுத்தால், திருவிருந்து எடுத்தா என்ன ஆகுமா? அபாத்திரமா எடுத்தா என்ன ஆகும்? அதனால வியாதியும் வரும், மரணமும் வரும். அல்லேலூயா. பாவம் இருக்கு, யாரோடையாவது ஒப்புரவாகலன்னா போஜன பானம் இருக்கக்கூடாது. அந்த வாரம் ஒதுங்கிடணும். அவங்களோட ஒப்புரவு வர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? திருவிருந்து எடுக்கக்கூடாது. கைவத்தை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இதுதாங்க தூங்குற கன்னியர். இவங்க தாங்க தூங்குற கன்னியர். ஒண்ணு, அவங்களுக்கு கொடுக்கிற வேலைய பண்ணல, கனி கொடுக்கிற வேலைய பண்ணவே இல்லை. இன்னொன்னு என்னது? ஞானஸ்தானம். முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காம சபைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க வருஷ கணக்குல. அடுத்தது அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான், இயேசு இல்லைன்னு மறுதளிக்கிறது ஒண்ணுதான். அது வந்து அந்தி கிறிஸ்து ஆவி. அந்நிய பாஷை இல்லைங்கிறது அந்தி கிறிஸ்து ஆவி, அது பிசாசுடைய ஆவி. அடுத்தது திருவிருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்றது அது பிசாசோட வேலை. அதே நேரத்துல பாவத்தோடு யாருனாலும் வந்து திருவிருந்து எடுத்துக்கோங்க சொன்னா அதுவும் பிசாசோட வேலை. 3 உடன்படிக்கைகள், 3 முக்கியமான உடன்படிக்கைகள். இந்த 3 உடன்படிக்கையில எதுல தப்பு இருந்தாலும் அவங்க கையில எண்ணெய் இல்ல, அவங்க விளக்குல எண்ணெய் இல்ல. இப்படித்தான் இவங்களுக்கு எக்கால சத்தம் கேட்காது. இப்ப ஆண்டவருடைய வருகை அவ்வளவு சமீபத்தில் இருக்கு. எந்த நிமிடமும் அவர் எக்கால சத்தம் கேட்குங்கிற நிலை
இதை நம்ம பாக்குறோம். எக்காலம் துணிக்கும் 1 கொரிந்தியர் 15:53 பாக்குறோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது நாம் மறுரூபம் ஆவோம் அப்படின்னு இருக்கோம். இப்ப அந்த எக்கால சத்தம் கேட்க போது நம்ம எத்தனை பேர் தயார்? இதான் கேள்வி. எத்தனை பேர் ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணி அவர் ராஜ்யத்தை கட்ட போறோம்? கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடுவோம், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த வல்லமைகள் அத்தனையும் நமக்கு இப்ப கிடைக்கணும். இந்த வல்லமைகள் அத்தனையும் நமக்கு கிடைக்கணும். என்ன வல்லமைகள்? அது ஆஃப் என்ன வல்லமைகள்? இப்ப என்ன வல்லமைகள் கிடைக்குது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அடுத்தது என்ன வல்லமை? பிசாசுக்கு எதிரான வல்லமை. மூன்றாவது கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை. அடுத்தது ஆண்டவர்கிட்ட இன்னொரு ரைட் வாங்குறோம், இன்னொரு உரிமையை வாங்குறோம். அது என்னது? மரணத்துக்கு மேல நமக்கு அதிகாரங்கிற உரிமையை வாங்க போறோம். இது அவ்வளவு தீப்ப நம்ம வாங்க போறோம். ரைட் தானா? ரெடி தானா? பிசாசு ஓட்டுறதுக்கு ரெடியா? வியாதியஸ்தர்களை சுத்தப்படுத்துறதுக்கு ரெடியா? ரெடிங்கிறவங்க ஓங்கி அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா. சரி, எப்படி பிசாசை ஓட்டுவீங்க? இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே. அடுத்தது வியாதியை எப்படி விரட்டுவீங்க? 5 4 3 2 1 வியாதியே போ. கட்டளை. ஏன் உங்களுக்கு அதிகாரம்? நீங்க வேலைக்காரங்கள்ல, அடிமைகள்ல. நீங்க யாரு? ராஜகுமாரன், ராஜகுமாரத்தி. இந்த பரலோக தேவனுடைய குமாரன், குமாரத்தி. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இல்லையா? நீங்க ஏசுவேன்னு கேட்க வேண்டாம், நீங்க வரட்டலாம். முழு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்க வாங்கி கொடுத்திருக்காரு? சிலுவையில வாங்கி கொடுத்திருக்காரு. இப்பத்துல இருந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்க. சரிதானா? சரிதானா? அனுதினமும் ஜெபம் பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் பண்றதுக்கு முன்னால அனுதினம் பைபிள தியானம் பண்ணுவீங்களா? பாத்தீங்களா? உங்க சகோதரன் ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தனா, டைரக்டா பைபிள்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க வேத தியானம் பண்ணுவீங்களா? இந்த அளவுக்கு வேதத்தை அனுதினமும் தியானம் பண்ணணும். வேதத்தை தியானம் பண்றதும் இயேசுவை நேசிக்கிறது ஒண்ணுதான். யோவான் 14:23. ஒருவன் என்னை நேசித்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். வசனத்தை தியானம் பண்ணணும். அடுத்தது 1 மணி நேரமாவது நடுராத்திரி இல்லைன்னா அதிகாலை ஜெபம் பண்ணணும். யாருக்காக? அழியிற ஆத்துமாக்களுக்காக. ரைட் தானா? கனி கொடுக்கறதுக்கு முக்கியமா இயேசுவை நேசிக்கிறது, வேதத்தை தியானம் பண்றது, அடுத்தது அதிகாலை நடுராத்திரி ஜெபம். இது 3 இருந்ததுன்னா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நீங்க எஸ் சொல்லுவீங்க, இது நடக்கும் சொல்லுவீங்க, அது நடக்கும். இல்லையா? உங்களை ஆண்டவர் கடவுள் மாதிரி ஆக்க போறாரு. எல்லாரும் கண்களை மூடி. இப்ப நம்ம உடன்படிக்கைக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டோம். முழுக்க ஞானஸ்தானம் உண்டு, அந்நிய பாஷை அபிஷேகம் உண்டுன்னு ஒத்துக்கிட்டோம். இப்போ ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்க போறாரு. கண்களை மூடி 1 நிமிடம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். முதல்ல மன்னிப்பு. நம்ம அவருக்கு அதிகாரத்தை வாங்குறதுக்கு முன்னால முதல்ல கேட்க வேண்டியது மன்னிப்பு. ஏசப்பா, நாங்க செய்த பாவங்கள், அறிக்கையிடாத பாவங்களை இப்ப அறிக்கையிடுறோம். நாங்க அறிக்கையிடாத பாவங்களை, மீறுதல்களை இப்ப அறிக்கையிடுறோம். உங்களுக்கு விரோதமாக நாங்க பாவம் செஞ்சது எல்லாத்தையும், அறிக்கையிடாத பாவங்களை அறிக்கையிடுறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மன்னிங்க. ஏசப்பா எங்களை மன்னிங்க. ஏசப்பா எங்களை மன்னிங்க. ஏசப்பா எங்களை மன்னிங்க. ஏசப்பா எங்களை மன்னிங்க. மன்னிங்கப்பா ஆண்டவரே. பெரிதும் சிறிதுமான பாவங்களை ஆண்டவரே நாங்க அறிக்கையிடாம விட்டுட்டோம்ப்பா. மனக்கசப்பு அப்பா, என் பக்கத்து வீட்டுக்கார மேல மனக்கசப்பு, என் சொந்தக்கார மேல மனக்கசப்பு. இந்த மனக்கசப்போடு இவ்வளவு நாள் நான் அப்பா திருவிருந்து எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. கேப்பமா அப்பா என்னை மன்னிங்க. அப்பா, என் கணவனை ரொம்ப எதிர்த்து பேசிட்டேன்ப்பா. நீங்க கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எதிர்த்து பேசுற ஒரு மகளாக, மனைவியா இருக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இனி வேதத்தின்படி நான் நல்ல மனைவியா இருப்பேன், குணசாலியான ஸ்திரியா இருப்பேன். அப்பா, என் மனைவியை எடுத்ததுக்கெல்லாம் நான் அடிமை மாதிரி திட்டுறப்பா. ரொம்ப அசிங்கமான முறையில என் மனைவியை நான் திட்டிட்டு இருக்கேன்ப்பா. ஆண்டவரே, என் மனைவிட்ட நான் மன்னிப்பு கேட்டுருவேன்ப்பா. இனி என் மனைவியை அந்த மாதிரி கீழ்த்தரமா நடத்த மாட்டேன். அப்பா, எடுத்ததுக்கெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் இனிமே சொல்ல மாட்டேன்ப்பா. அப்பா, நான் குடிக்க மாட்டேன்ப்பா. என் மனைவியை குடிச்சுன்னு அடிச்சுட்டு இருக்கேன்ப்பா. இனி நான் குடிக்க மாட்டேன்ப்பா. ஒப்புரவாவுமா ரகசிய பாவங்கள், ஆபாச படங்களை பாக்குறதா இருந்தா, அப்பா நான் ஆபாச படத்தை பார்த்தேன், என்னை மன்னிங்க, இனி பார்க்க மாட்டேன். சொல்லுவோமா? நம்ம கிட்ட ரகசியமான வேற எந்த பாவங்கள் இருந்தாலும் இப்ப அறிக்கையிடுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்க சபையை வச்சு, இந்த திருக்குறங்குடியில ஆண்டவர் உங்களை வச்சு வல்லமையான காரியங்களை செய்ய விருப்பப்படுறாரு.
உங்களை வச்சு வல்லமையான காரியங்களை செய்ய விருப்பப்படுறாரு. சகோதரனே சகோதரிய ஒப்பு கொடுக்குறியா? சகோதரனே சகோதரிய ஒப்பு கொடுக்குறியா? ஒப்பு கொடுக்குறியா? ஒப்பு கொடுக்குறியா? ஒப்பு கொடு. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. ஜீவ பலியா ஒன்ன ஒப்பு கொடு. ஜீவ பலியா இயேசுவிட ஒப்பு கொடு. ஜீவ பலியாக இயேசுவே என்ன நான் உங்களுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா என்ன நான் உங்களுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு பரலோகம் வேணும். ஏசப்பா நான் உங்களுக்காக வேலை பண்ணுவேன், உங்க ராஜ்யத்துக்காக வேலை பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம பொருத்தனை பண்ணி கேட்போமா? இப்ப கேட்போமா? ஓ ரபலபா ரீகபா ரீபபா ஓ கரபா ரபலபா ரீகபா. அப்பா உங்க பிள்ளைகள் மேல அக்கினியா இறங்குங்க. அப்பா உங்க பிள்ளைகள் மேல அக்கினியாக இறங்குங்கப்பா. அப்பா இந்த 4 விதமான அதிகாரங்களும், அப்பா இந்த 4 விதமான அதிகாரங்களும் உங்க பிள்ளைகள் மேல வந்து இப்ப இறங்கணும்ப்பா. ஒன் ஆஃப்டர் அனதர். அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் பெற்றவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் பெற்றவரே, அந்த அதிகாரங்களை உங்க பிள்ளைகளுக்கு இப்ப கொடுங்கப்பா. அந்த அதிகாரங்களை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அப்பா உங்க ராஜகுமாரர்கள், உங்க ராஜகுமாரத்திகள், இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கப்பா. அப்பா பிசாசுக்கு எதிரான அதிகாரம், பிசாசு மேல அதிகாரம், பிசாசு மேல வல்லமையை நீங்க கொடுத்திருக்கீங்க. லூக்கா 10:19 அதிகாரங்களை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்ன என் தேவனே, அந்த அதிகாரங்களை பூரா உங்க பிள்ளைகளுக்கு இப்ப கொடுங்கப்பா. அந்த அதிகாரங்களை பூரா உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ரபலபா ரீகபா ரபலபா சீக்கபா ரீபலபா தீகபலபா ரிக்கபா. அப்பா கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை தருவேன்னு சொன்ன என் தேவனே, இப்பொழுது உங்க பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுங்கப்பா. கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை. சகோதரனே சகோதரிய உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவட்ட கேளு. ஓ கரபா ரபலபா ரிக்கலபா அக்கினி, அக்கினியாக இயேசு இறங்கி உள்ளார். அக்கினியாக இயேசு இறங்கி உள்ளார். அக்கினியாக இயேசு இறங்கி உள்ளார். மேகம் போல இறங்கி உள்ளார். இயேசு மேகம் போல இறங்கி உள்ளார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பரலோக அதிகாரத்தை பெற்றுக்கொள். பரலோக அதிகாரத்தை அக்கினியாக பெற்றுக்கொள். பரலோக அதிகாரத்தை அக்கினியாக பெற்றுக்கொள். ஓ ரபலபா ரீகபா ரீபலபா சீபரபா ரபலபா ரீகபா ரீகபலபா ரிபலபா ரீகபலபா ரிபலபா ரீகபா சீபரபா ரிபலபா ரீகபா சீகபா ரீபபா சீகபா ரீபபா ரிக்கலபா சீகபரபா ரிபலபா ஊரபலபா ரிக்கபா ரிபலபா ரிபலபா ரிக்கபா சீக்கரபா ரிபலபா சீகபரபா ரிபலபா சீக்கபா ரீபலபா. அந்நிய பாஷை இல்லாதவர்களுக்கு அந்நிய பாஷை அபிஷேகம் இறங்குது. அந்நிய பாஷை வேணுங்கிறவங்களுக்கு இப்ப அந்நிய பாஷை இறங்குது. அந்நிய பாஷை இறங்குது. ரெடி ரெடி. உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை வைத்திக்கோ. அந்நிய பாஷை கிடைக்க போகுது, அந்நிய பாஷை கிடைக்க போகுது, அந்நிய பாஷை கிடைக்க போகுது. பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். அந்நிய பாஷை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். அந்நிய பாஷை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ரிக்கபலபா ரிபலபா சீக்கபா ரீபபா ஊரபலபா ரிபலபா ஊரபலபா உக்கரபா ரிபலபா. அக்கினியாக 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 அக்கினி அக்கினி பரலோக அக்கினி பரலோக அக்கினி பரலோக அக்கினி பரலோக அக்கினி. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள். சகோதரர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் பெற்றுக்கொள்ளும். அந்நிய பாஷையை பெற்றுக்கோ, அந்நிய பாஷையை பெற்றுக்கோ. புது பலன், புது பலன். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள். சீக்கபரபா ரிபலபா சீக்கபரபா அக்கினியாக அக்கினியாக அக்கினியாக. பரலோக அக்கினி இறங்கி உள்ளது. பரலோக அக்கினி இறங்கி உள்ளது. பரலோக அக்கினி இறங்கி உள்ளது. பரலோக அக்கினி இறங்கி உள்ளது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றுக்கொள். சிகரபா ரீபலபா சிகபரபா ரிக்கலபா ரபலபா ரீபலபா ரீகபா. கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை இறங்குது. கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை இறங்குது. ஓ ரபலபா. இன்றிலிருந்து அற்புதங்களை செய்வாய். இன்றிலிருந்து வியாதியஸ்தர்களை சுத்தப்படுத்துவாய். பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். கட்டவும் அவிழ்க்கவும் வல்லமை. ஓகபரபா ரிபலபா ஓரபலபா ஓரபலபா ஹோக்கரபா ரீபலபா ஹோக்கரபா ரிபலபா. பிசாசின் மேல அதிகாரம் இறங்குது. பிசாசு மேல அதிகாரம் உங்க மேல உங்களுக்கு இறங்குது. இப்போ பிசாசு மேல அதிகாரம். லூக்கா 10:19 லூக்கா 8:31. பிசாசுகளை பாதாளத்துல கொண்டு போய் கட்டுற அதிகாரம், பிசாசுகளை பாதாளத்துல கொண்டு போய் கட்டுற வல்லமை இறங்குது. பிசாசுகளை பாதாளத்துல கொண்டு கட்டுற வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள். தேவனுடைய விரல் என்ற அபிஷேகம் உன் மேல, தேவனுடைய விரல் என்ற அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள். பிசாசுகளை கட்டுவதற்கு வல்லமை. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து
பிசாசுகளை மடங்கடிக்கிற வல்லமை, பிசாசுகளை பாதாளத்துல போய் கட்டுற வல்லமை பெற்றுக்கொள். ஓரபலபா அப்பா, உங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும், உங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்துல பரலோகத்துக்கு உத்தரவு போடுறோம்ப்பா. இவர்கள் மேல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. வல்லமையாக இன்றிலிருந்து இவர்கள் பிசாசை கட்டுவார்கள். பலத்த கிரியைகளை இவர்கள் செய்வார்கள். இந்த திருக்குறங்குடி பகுதி இன்றிலிருந்து இயேசுவுக்கு, இந்த திருக்குறங்குடி பகுதி இன்றிலிருந்து இயேசுவுக்கு. பிசாசுக்கு இனி இனிமே வேலை கிடையாது. பிசாசுக்கு இனி இந்த ஊர்ல வேலை கிடையாது. அதிகாலை ஜெபத்தினால, நடுராத்திரி ஜெபத்தினால இவர்கள் பிசாசை ஓட ஓட விரட்டுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. அருமையான போதகரவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் விசேஷமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.